तत्सर्वं तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। नमो भक्ति विनोदाय सच्चिदानंद नामिने गौरशक्ति स्वरूपाय रूपानुगवराय ते हरे कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்துடைய 7ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம். பிரகலாத் மகாராஜா அம்மாவுடைய கருவுல இருந்து கற்றுக்கொண்டது. கையாளுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது பிரகலாத் மகாராஜ் என்ன கத்துக்கிட்டார்? இங்க முக்கியமான முதல் விஷயம் என்னன்னா, பக்தர் சங்கத்துடைய சக்தி, பவர் ஆஃப் அசோசியேஷன். நாரத முனிவர்கிட்ட நேரா உட்காந்து பாடம் கேட்கல, கிளாஸ்ல குருக்குள்ளயோ இல்ல கிளாஸ்லயோ நேர்ல பாடம் கேட்கல. அம்மாவுடைய கருக்குள்ள இருக்க இந்த குழந்தை சிசு அம்மாவுடைய கருவுல இருந்து பாடம் கட்டது. அப்போ ஒரு தூய பக்துடைய கருணை எந்த பாகுபாடு இல்லாம எல்லா இடத்துக்கும் போய் சேரும். ஒரு சுத்த பக்துடைய அசோசியேஷன் கருவுல இருக்கிற சிசு கூட பெற முடியும். அவ்வளவு சக்தி வாய்ந்து பாருங்க, எவ்வளவு பாக்கியம் சுத்த பக்துடைய சங்கம் கிடைக்குது. அந்த மாதிரி தூய பக்தர்களை காண்பதே முதல்ல அரியுது. ரொம்ப குறைவா தான் இருக்காங்க தூய பக்தருக்கு. அந்த தூய பக்தருடைய சங்கம் ஒரு க்ஷணம் கிடைச்சா கூட லவமாத்திர சாது சங்கே சாது சங்கே சாது சங்கே சர்வசித்தி போய் லவமாத்திர சாது சங்கே சர்வசாஸ்திரம். பிராக்சர் ஆஃப் செகண்ட், பிராக்சர் ஆஃப் செகண்ட்ல பியூரிஃபை. அது கருவுல இருக்கிற குழந்தை கிடைச்சது. பிரகலாத் மகாராஜ் அம்மாவுடைய கருவில் இருக்கும்போதே நாரதுடைய சங்கம் கிடைச்சதுனால அவர் எந்த மாதிரி பக்தரா இருந்தாரு? தன்னை உணர்ந்த ஆத்மா, தூய பக்தர். அப்ப இந்த ஸ்லோகத்துல பிரகலாத மகாராஜுடைய தெய்வீகமான குணங்கள், அவருடைய உன்னதமான நிலை என்ன? அவர் சில நேரத்துல அதாவது உன்னதமான நிலையில இருக்கிற பக்தர், உன்னதமான நிலையில இருக்கிற பக்தர் எப்படி இருக்காரு? சில நேரத்துல அவர் தண்ணியை மறந்துடுறாரு. தண்ணியை மறந்து நான் எங்க இருக்கேன், என்னை சுத்தி என்ன நடக்குது ஒன்னும் தெரியுது இல்லை. ஒரு பேய் பிடிச்ச மாதிரி பகவானுடைய நாமத்தை பாடி ஆடும்போது சில நேரங்கள் அவங்க அப்படியே அந்த எனர்ஜி, அந்த உற்சாகத்துல தலைகால் குத்திட்டு ஆடும். நீங்க பழைய வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா, பிரபுபார் ஏர்போர்ட்ல வரும்போது அவருடைய சீடர்கள் கீர்த்தனம் பாடுவோம். கால் தரையிலே இருக்காது, அப்படியே ஜம்ப் பண்ணி ஜெய்ஸ்ல பிரபுபா ஜெய்ஸ்ல பிரபுபார். அப்ப எவ்வளவு உற்சாகம்! பகவானுடைய நாமத்தை பாடி ஆடும்போது சுற்றுப்புற சூழல் எல்லாம் கவனிக்க கூட. இதுல பெரும்பாலும் கலியுகத்துல என்ன நடக்குதுன்னா, கீர்த்தனை பாடிட்டு போகும்போது எல்லாம் ரொம்ப கூச்சப்படுவாங்க. கீர்த்தனை பாடிட்டு போறமே எல்லாம் பார்ப்பாங்களே, சொந்தக்காரங்க பார்ப்பாங்க, நண்பர்கள்லாம் பார்ப்பாங்க இல்லையா, கூச்சப்படுறாங்க. பொதுமக்களும் பாருங்க கீர்த்தனை கலந்துக்க மாட்டாங்க. அப்படி ஏதோ நம்ம வேற்று கிரகத்துல இருந்து போற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்கள என்ன வேறு கிரக வாசிங்களா? ஒதுங்கி நிற்பாங்க, வேற்று கிரக வாசி மாதிரி பார்ப்பாங்க. ஆனா அதே சமயம் ஒரு சினிமா நடிகர் ரோட்ல பாடிட்டு போறாருன்னு சொன்னா, இல்ல ஒரு 4 சினிமா பாட்டு போடுறாங்கன்னு எல்லாம் குத்தாட்டப்படும். இது அறியாமை. பகவானுடைய நாமத்தை பாடி ஆட வேண்டிய ஜீவாத்மா புலன்பத்துல பாடி ஆடின. இதுதான் துரதிருஷ்டம். ஜீவாத்மாவுடைய துரதிருஷ்டம் என்னன்னா, கிருஷ்ணாவை மறந்து அறியாமையில யாரை புகழ்ந்து பாடி ஆடணுமோ அவரை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை பாடி ஆடின. அதான் துரதிருஷ்டம். அப்போ இந்த பித்து பிடிச்சிருக்கு 2 பேருக்கு பித்து பிடிக்கும். 2 பேரும் பைத்தியம் தான். பக்தனும் பைத்தியமா இருப்பான், பக்தன் அல்லாதவும் பைத்தியமா இருப்பான். பக்தனுக்கும் பித்து பிடிச்சிருக்கு, பக்தர் அல்லாத பித்து பிடிச்சிருக்கு. ஆனா பக்தருக்கு நல்ல பித்து பிடிச்சிருக்கு, கிருஷ்ணர் மேல பித்து பிடிச்சிருக்கு, கிருஷ்ணர் மேல பைத்தியம் பிடிச்சிருக்கு. பக்தர் அல்லாதவங்களுக்கு பௌதிகத்துல. அவ்வளவுதான் வித்தியாசம். 2 பேருமே பாடி ஆடுவாங்க. பக்தர்களும் பாடி ஆடுறாங்க,
பக்தர் அல்லாதவங்க பாடி ஆடுறாங்க. ஆனா வித்தியாசம் என்ன? பக்தர்கள் பகவான் மேலே வந்து பாடி ஆடுறாங்க, பகவானின் புகழ் பாடி ஆடுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, சில நேரங்கள்ல பிரகலாத் மகாராஜ் தன்னை மறந்து சிரிக்கிறாரு, சில நேரம் அழறாரு, சில நேரம் உரத்த குரல்ல பாடுறாரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே. கண்ணுல இருந்து அருவி மாதிரி கண்ணீர். இதுதான் பாவ பக்தி அல்லது பிரேம பக்தி மாதிரி உன்னதமான பக்தியை வந்து பிரகலாத் மகாராஜ் வெளிப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜீவராசியும் பகவானின் ஒரு பக்தனாக கருதி ஒவ்வொரு ஜீவராசியும் மரியாதை செலுத்துகிறார். எந்த ஜீவராசிக்கும் பாரபட்சம் பார்க்கல. யாரையெல்லாம் பாக்குறாரோ, மனுஷங்க, விலங்குங்க, பறவைங்க, பூச்சிங்க, எல்லா ஜீவனையும் பாக்குறாரு, ஆத்மாவா பாக்குறாரு. அந்த ஜீவன் கூட பரமாத்மா இருக்கிறது பாக்குறது, ஒருத்தரையும் வைஷ்ணவரா பாக்குறாரு. அதான் ஒரு உத்தம பக்தருடைய அடையாளம். ஒரு தூய பக்தர் வந்து எந்த ஜீவராசியும் பகவான் வேறுபடுத்தி பார்க்க மாட்டார், பகவானோடு சம்பந்தப்படுத்தி பார்ப்பாரு. மமைவாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதனா, உயிர்வாளிகள் பகவானின் நித்தியாம்சம். இவ்வாறாக அவர் எப்போதும் பெருமூச்சு விட்டபடி சமூக மரியாதையை பொருட்படுத்தாம, என்ன 4 பேர் பார்ப்பாங்க கேலி பண்ணுவாங்கன்னு நினைக்காம, இல்லையா, சினிமா பாட்டு பாடி ஆடுறதுக்கு அசிங்கமா நினைக்கல. அது இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாலாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஷோ எல்லாம் பண்றாங்க. 5 வயசு குழந்தைகளுக்கு அரைகுறையா ட்ரெஸ் போட்டு விட்டு அந்த சினிமால எப்படி எல்லாம் ஒரு நடிகை ஆடுவாலும் அந்த மாதிரிலாம் அதுக்கு அவங்க வெக்கப்படுறதே இல்லை. அந்த பெற்றோர்களும் வெக்கப்படுறது இல்லை, அதுக்கு மார்க் போடுறவங்களும் வெக்கப்படுறது இல்லை, அதை பாக்குறவங்களும் வெக்கப்படுறது இல்லை. சின்ன குழந்தைக்கு ஒரு 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 சினிமா நடிகை அந்த பாட்டுக்கு எப்படி எல்லாம் குத்தாட்டம் போடுவாங்களோ அது அப்படியே இந்த குழந்தை நடிக்குது. அதை பெருமையாக நினைச்சுக்கிறாங்க. ஓ, பெரிய ஸ்கில்ஸ் இருக்காது. என்ன ஸ்கில் அது? ஃபர்ஸ்ட் இல்லையா, ஒண்ணும் இல்ல. அது வீணா, அது வளர்ந்து வந்து அதே மாதிரி வீணா தான் போகுது. இந்த வாழ்க்கையே வீணா தான் போகுது. அப்போ இதை பத்தி யாரும் வெக்கப்படுறது இல்ல, கவலைப்படுறது இல்ல, வருத்தப்படுறது இல்ல. ஆனா கிருஷ்ண பக்தி பத்தி பாடி யாருன்னா, ஐயோ என்ன இப்படி ரோட்ல ஹரே ராம ஹரே கிருஷ்ணன் போறாங்க, இதெல்லாம் ஓவரா பண்றாங்க. என்ன பக்தினா வீட்டோட வச்சுக்க வேண்டியதானே, இல்லையா? பக்தினா இவங்களுக்குள்ள வச்சுக்க, எதுக்கு ரோட்ல பாடுறாங்க, இல்லையா? சினிமா சொன்னா வீட்டோட வச்சுக்கணும், ஏன் வெளியில போடுறீங்க? அதுக்கு பேசுறாரு. சோ இதான் ப்ராப்ளம். சோ அதுக்கப்புறம் அவர் வந்து எப்பவுமே ஒரு பித்தனை போல ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் நமக்கு சாட் பண்றாரு, ஓ எம்பெருமானே, அகிலாண்ட கூடி பிரம்மாண்ட நாயகனே அப்படின்லாம் பகவான அழைச்சிட்டே இருக்காரு. அதனாலதான் பிரகலாத் வந்து எப்பவுமே விஷ்ணுவுடைய ஸ்மரணத்துல இருக்காரு. இந்த விஷ்ணு ஸ்மரணம் தான் நம்ம முக்கியமா பண்ண வேண்டிய விஷயம். ஆனா துரதிருஷ்டவசமா விஷ்ணுவை நினைக்க வேண்டியதுக்கு பதிலா சினிமா நடிகர்கள், அரசியல்வாதிங்க எதையோ நடிச்சிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு சமுதாயம் இருக்கு இல்லையா, இந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்தணும். இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் வந்து பகவான் அடையணும். காமேஷ்ய நான் இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீவே யாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்யாசா நான் தொழிற்சிருக்கேன். மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல. புலன்பு எல்லா விலங்கு வாழ்க்கையிலும் இருக்கு. மனித வாழ்க்கை கேள்வி கேட்கறதுக்காக. எனக்கே 3 வகையான துன்பம் வருது, நான் ஏன் பிறப்புல மாட்டிட்டு இருக்கேன், இதுல இருந்து எப்படி வெளியில வருது? அப்ப இது மறந்து போகும்போது, மனித வாழ்க்கையின் குறிக்கோளை நம்ம மறந்து போகும்போது பகவான் யுகந்தோறும் அவதரிக்கிறார். பகவான் யுகந்தோறும் அவதரிச்சு அவர் வந்து ராமாயணம் ராமலீலை மூலமா ராமாயணம் கொடுத்திருக்காரு. சோ ராமாயணம் படிக்கும் போது நம்ம பகவானுக்கு சேவை பண்ணணும், பகவான் மேல அன்பு செய்யணும், இதுதான் தர்மம், இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது தர்மம், இதுதான் தர்மம் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் கிருஷ்ண அவதாரம் வந்தப்போ பகவத்கீதை கொடுத்தாரு. சோ பகவத்கீதை மூலமா நாம யாரு, பகவான் யாரு, அவருக்கு நமக்கு என்ன உறவு இருக்கு, நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்ப பகவான் யுகத்தோறும் வந்துட்டு தான் இருக்காரு. அவர் ராம அவதாரம் பண்ணாரு, அவர் கிருஷ்ண அவதாரம் பண்ணாரு, அவர் ராமலீலை கொடுத்திருக்காரு, பகவத்கீதா, பாகவதம் எல்லாம் இருக்கு. ஆனாலும் மக்கள் வந்து இந்த பௌதிக வாழ்க்கையில மாட்டினாங்க. அப்ப என்ன பண்ணுவாரு, சில நேரங்கள்ல பகவானே நேரடியா இந்த பூமியில அவதாரம் பண்றாரு. சிலப்ப அவதாரத்துடைய அவதாரமா வருவாரு, சிலப்ப சக்தி அளிக்கப்பட்ட அவதாரமா வருவார், சிலப்ப தன் தூய பக்தர்கள் இந்த பூமிக்கு அனுப்பிச்சு வைப்பார். இது எல்லாம் ஒரே ப்ரோக்ராம் தான். பகவான் நேரடியா அவதாரம் பண்றதும், அவருடைய அவதாரத்துடைய அவதாரமா வர்றதும், அவரால் சக்தி அளிக்கப்பட்ட அவதாரமா வர்றதும், ஆச்சாரியர் அனுப்பிச்சு வைக்கிறதும், இதுக்கெல்லாம் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கு. என்னது அது? எல்லாத்துடைய நோக்கம் என்னது? கட்டுண்ட ஆத்மாக்கள் நம்மை போல உள்ளவங்க பகவான மறந்து இருக்கிறவங்கள திரும்பி ஞாபகப்படுத்தி அவர்கிட்ட அழைச்சிட்டு போகும்.
திரும்பியும் அவர்கிட்ட அழைச்சிட்டு போவோம். அதுக்குதான் இவ்வளவு ப்ரோக்ராம் பகவான் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டே இருக்கோம், பகவான் ஒரு ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டே இருக்காரு. நம்ம என்ன ப்ரோக்ராம் போட்டிருக்கிறோம்? இந்த ஜட உலகத்துல சௌகரியமா இருக்கிற திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கோம். பகவான் என்ன திட்டம் போடுறாரு? எப்படியாவது உங்களுக்கு கூட்டிட்டு போகணும் திட்டம் போடுறாரு. அதே திட்டம் தான் ஆச்சாரியரும் போடுறாரு. அதனால பகவானுடைய திட்டம் ஆச்சாரியோட திட்டம் ரெண்டும் ஒண்ணுதான், மாற்றம் இல்ல. நம்ம திட்டமும் பகவான் திட்டம் வேற வேற. சோ நம்ம திட்டத்தை மாத்தணும், பகவான் போகணும். அப்போ கிருஷ்ணன் என்ன பண்றாரு? அவரே இந்த பூமியில வர. அப்படி 500 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் எப்படி யோசிக்கிறாரு? நான் ராமாவதாரம் பண்ணேன், ராமாயண லீலை கொடுத்திருந்தேன். எதுக்காக? ராமாயணம் படிச்சு என் மேல எல்லாரும் மேல அன்பு செய்யணும், என்கிட்ட பக்தி பண்ணணும். சரி. அடுத்து நான் கிருஷ்ண அவதாரம் பண்ணேன், பாகவதம் கொடுத்திருக்கேன், பகவத்கீதை கொடுத்திருக்கேன். எதுக்கு? எல்லாம் என்ன சரணடைஞ்சு என்கிட்ட அன்பு பண்ணி என்கிட்ட திரும்ப வரணும். சரி. அப்படி இருந்து மக்கள் உற்சாகம் இல்லாம இருக்காங்களே, அப்படி இருந்து பக்தி பாதை மேற்கொள்ள மாட்டேங்கிறாங்களே, அப்படி இருந்து என்ன சரணடைய மாட்டேங்கிறாங்களே, அப்ப என்ன பண்றது? நானே போய் பக்தின்னு என்னன்னு காமிக்கணும். நானே போகணும். ஆனா நான் கிருஷ்ணரா போக மாட்டேன், கிருஷ்ணரா போக கூடாது, பக்தனா போகணும். நான் போய் நான் பக்தினா என்னன்னு நானே பண்ணி காமிக்கணும். எப்படி பகவான் மேல அன்பு செய்யறது, எப்படி அவர் சரணடைறது, எப்படி அவருக்கு சேவை பண்றது, வைணவர்கிட்ட எப்படி நடந்துக்கிறது, வைஷ்ணவர் எப்படி வழிபடணும், எல்லாம் நானே சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு பகவானே சைதன்ய மகாபிரபு வந்தார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு की ब्रजेंद्र नंदन होय सच्ची सुधा होइले से बलराम होइले निताय. वृंदावन கிருஷ்ணரும் சைத்தன்யரும் வேற வேற இல்ல. ब्रजेंद्र नंदन होय सच्ची सुधा. वृंदावन கிருஷ்ணர் ब्रजेंद्र नंदन, वृंदावन கிருஷ்ணர் தான் சச்சி மாதோட குழந்தையா வந்திருக்காரு. பலராம் होइले நித்தாய், பலராமர் நித்யானந்தர். அப்போ பகவான் இந்த பூமியில அவதரிக்கும் போது அவர் தனியாலாம் வர்றதில்லை. ஏன் அவர் தனியா வரணும்? என்ன அவசியம் இருக்கு? இப்போ ஒரு ஒரு எம்எல்ஏ இந்த ஒரு சின்ன வார்டுக்கு ஒரு எம்எல்ஏ, அவர் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போக 10 கார் போகுது அவர் பின்னாடி. ஆனா ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, எல்லாம் மக்களுடைய காசு இல்லையா? எல்லா வண்டிக்கு பெட்ரோல் டீசல் எல்லாம் போட்டு அவனுக்கு சாப்பாடு போட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனா ஒரு எம்எல்ஏ பின்னாடி 10 கார் போகுது. ஒரு சாதாரண ஒரு பதவியில இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ பின்னாடி இவ்வளவு பேர் போகும்போது, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இல்லையா, முழுமுதற் கடவுள், அவருக்கு பின்னாடி எவ்வளவு பேர் வரும்? கோடிக்கணக்கான பேர் வரலாம் இல்லையா? தப்பே கிடையாது. அப்ப அப்ப பகவான் இங்க வரும்போது தன் சகாக்களோட வர்றார். அவர் தனியா வர்றதில்லை எப்பவுமே. தன் அஸ்திரங்கள், சகாக்கள், பரிவாரங்களோட. கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ண. கிருஷ்ணர் தான், ஆனா கருப்பு இல்ல, உருக்கிய பொன்னிறத்துல வந்தார் சைத்தன்யா. எப்படி வந்தாரு? அவர் பகவானே பக்தனா வந்தார். சாங்க உபாங்க அஸ்திரம், தன்னுடைய அங்கங்கள், அங்கத்துடைய அங்கங்கள், அஸ்திரங்கள், பரிவாரங்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தார். எதுக்காக? யக்ஞம் சங்கீர்த்தன பிராய. கலியுகத்துல சங்கீர்த்தன இயக்கத்தின் மூலமா நம்மளை காப்பாத்துறோம். சங்கீர்த்தனை ஸ்தாபனம் பண்றதுக்காக மகாபுருஷ சகத்தோட வந்தார். அப்படி எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில வராரோ அப்போ அவருடைய சக்திகள், அவருடைய சக்தி தத்துவம், குரு தத்துவம், விஷ்ணு தத்துவம், எல்லா தத்துவங்களும் பகவான் கூட வரும். அதுல ஒரு தத்துவம் தான் சக்தி தத்துவம், எனர்ஜி, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, ஆத்மீக சக்தி. சோ அப்ப இன்னைக்கு 2 பேருடைய மறைவு. ஒன்று கதாதர் பண்டிதர், இன்னொன்னு பக்தி வினோத் தாக்கூர். கதாதர் பண்டிதருடைய வாழ்க்கை, அது மூலமா நமக்கு சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்ல வர்றாரு, நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பண்ணணும்? கதாதர் பண்டிதருடைய சரித்திரம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன செய்யணும்? பக்தி வினோத் தாக்கூருடைய காலம் என்ன, அவருடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பகவானே இதெல்லாம் கத்துக் கொடுக்கிறாரு. அதனாலதான் அவரு சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள், அந்த ஆச்சாரியோட ஸ்தானத்துல இருக்கு. பக்தி எப்படி பண்ணணும்னு கத்துக் கொடுக்கிறாரு. அதனாலதான் அவர் ஆச்சாரியர் அழைச்சிட்டாரு. அப்ப கதாதர் பண்டிட் பஞ்சதத்துவங்கள்ல சைத்தன்ய மகாபிரபு மிக நெருக்கமான சகாக்கள் ஒருவர். பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்த ரூப ஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்கியம் நமாமி பக்த சக்தி. பகவானே பக்தனை அவதாரம் பண்ணாரு, பகவானே பக்தன ரூபம் எடுத்துட்டாரு, பகவானே பக்தியின் சொரூபமா இருக்காரு, பகவானே பக்தியினுடைய சக்தி தத்துவமா இருக்காரு. பக்தனே பகவானுடைய சேவைக்காக வந்தார். சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதர், கதாதர், ஸ்ரீவாஸ்தவ். கதாதர் சக்தி தத்துவம், பகவானுடைய இன்டர்னல் பொட்டன்சி, அந்தரங்க சக்தி, ஸ்ரீமதி ராதாராணி. சோ பகவானுடைய அந்த அந்தரங்க சக்தி, ஆன்மீக சக்தி, பகவான் இந்த பூமியில வரும்போது கதாதர பண்டிதராக இருந்தார்.
ஸோ கதாதருடைய லைஃப் வந்து அவர் வாழ்க்கை சரித்திரம் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகு, ரொம்ப உற்சாகம் தரும். ஆச்சாரியருடைய சரித்திரம் படிக்கிறது கேட்கறது நமக்கு கிருஷ்ண பக்தியில உற்சாகம் தரும். சரி, இப்படி எல்லாம் பகவான் மேல அன்பு செஞ்சிருக்காங்களா, இந்த மாதிரிலாம் சரணாகதி பண்ணிருக்காங்களா, இப்படி எல்லாம் கூட ஒருத்தர் பகவான்கிட்ட பக்தி செய்ய முடியுமா? அதனால கதாதர் வந்து குழந்தை பிராயத்திலிருந்தே வந்து கிருஷ்ணர் மேல அதீத அன்பு. இப்படி ஒரு அன்பு வேற எதுலையுமே நாட்டம் கிடையாது. சில சில சமயம் குழந்தைகள்லாம் விளையாட்டுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. சின்ன குழந்தைகள் இவருக்கு விளையாட்டுக்கே போல, எப்பவுமே பகவானே நடிச்சிட்டு இருக்காரு. வேலத்தி கிராம், பெங்கால்ல வேலத்தி கிராம்ங்கிற இடத்துல மாதவ் மிஸ்ரான்னு ஒரு பண்டிதர் இருக்கார். மாதவ் மிஸ்ரா, ரத்னாவதி தேவி. மாதவ் மிஸ்ராவுக்கும் ரத்னாவதி தேவிக்கும் ஒரு குழந்தையா பிறந்தார் கதாதர். அப்படி ஒரு தேஜஸ் அந்த குழந்தை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்க அந்த வேலத்தி கிராம் வந்து நவதீப்புக்கு ஃபேமிலி ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நவதீப்புக்கு வந்துட்டாங்க. நவதீப்லாம் வைஷ்ணவர் எல்லாம் ஆச்சாரிய பக்தர்கள்லாம் இருக்காங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூர், அத்வைத ஆச்சாரியா. குழந்தையிலிருந்தே கதாதருக்கு வந்து கிருஷ்ணர் மேல அவ்வளவு அன்பு. எப்பவுமே கிருஷ்ணர் நினைச்சுட்டே இருப்பார். இப்ப பிரகலாதரை பத்தி எப்படி சொன்னோமோ அந்த மாதிரி அவர் குழந்தையில இருந்து கிருஷ்ணாவே நினைச்சிட்டு இருப்பார். கிருஷ்ணாவுடைய நாமத்தை ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். அவ்வளவு ஒரு ரொம்ப 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 அப்படியே ஒரு பணிவான, ஒரு எளிமையான, பௌதிகத்துல பற்றுதலே இல்லாத ஒரு அழகான பக்தர். சைத்தன்யம் அப்படியே கிளாஸ்மேட், நிமாயோட கிளாஸ்மேட். கதாதர் வந்து நிமாயோட கிளாஸ்மேட். சோ நிமாய் என்ன பண்ணுவாருன்னா, நிமாய் வந்து சங்கீத லீலை பண்றதுக்கு முன்னாடி, சைதன்ய மகாபிரபு சங்கீத லீலை தொடங்குறதுக்கு முன்னாடி நவதீப்ல ஒரு மிடுக்கான, ஒரு காம்பீரமான ஒரு பிராமண பண்டிதனா வளம் வந்தார். பெரிய ஸ்காலர் பண்டிதர், கிரேட் பிராமணா. அந்த மாதிரி ஒரு மிடுக்கான ஒரு லீலை பண்ணார். அப்ப கதாதர் போய் அடிக்கடி ஆர்கியூ பண்ணுவார். கதாதர் கூப்பிட்டு வச்சு, நீ கிருஷ்ண பக்தி பண்ற, முக்தினா என்னன்னு சொல்லு. உடனே கதாதர் முக்திக்கு விளக்கம் கொடுத்தா, இல்ல அது இல்ல, இவரு விளக்கம் கொடுத்தாரு. கதாதர் ஒன்று சொன்னா இவர் இப்படியும் ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. கதாதர்கிட்ட மணி கொடுக்க ஆர்கியூமெண்ட் பண்ணுவார். கதாதர்கிட்ட ஏதாவது கேட்பாரு பக்தியை பத்தி அல்லது முக்தியை பத்தி ஏதாவது கேட்பாரு. கதாதர் சொன்னா இவர் அகேன்ஸ்டா ஆர்கியூமெண்ட் பண்ணுவார். பட் கதாதருக்கு வந்து நிமாய் ரொம்ப பிடிக்கும். நிமாய் என்ன ஆர்கியூ பண்ணாலும் கதாதர் நிமாய் கூட இருப்பேன். கவுர் கதாதர். எப்படி ராதா கிருஷ்ணர் வேற வேற இல்லையோ, ஸ்ரீமதி ராதாராணி எப்பவும் பவானி சேவை பண்ணிட்டு இருக்காங்க கிருஷ்ணருக்கு. அது மாதிரி கவுர் கதாதர். கதாதர் வந்து மகாபிரபுடைய பிராணநாதன், கதாதர பிராணநாதன். கதாதருடைய பிராணன் சைத்தன்ய மகாபிரபு. அதனால மகாபிரபு வந்து கதாதர பிராணநாதன் பேர். கதாதருடைய உயிர் ஆத்மாவும் சைத்தன்ய மகாபிரபு. மகாபிரபுக்கு ரொம்ப பிரியமான ஒரு பக்தர் கதாதர். இப்ப ரெண்டு பேரும் சின்ன வயசுல ஒரே குரூப்புல, கங்கதாஸ் பண்டிதோட குரூப்புல படிச்சாங்க விளையாட்டு. ஆனா இந்த நிமாய் வந்து ரொம்ப குறும்புத்தனம் பண்ணார். நிமாய் குறும்புத்தனம் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு, கதாதர் ரொம்ப ஹம்பிளா, ரொம்ப ஜென்டிலா, அப்படியே ஒரு இதா டீசெண்டா இருப்பார். நிமாய் என்ன பண்ணுவார், எல்லா குறும்புத்தனம் பண்ணுவார். பட் ஆனாலும் கதாதர் வந்து நிமாய் கூட சேர்த்து ஸ்கூல்ல, குருக்குள்ள வந்து ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க, நல்லா படிக்கிற குழந்தைங்க ஒரு பெஞ்சில் இருப்பாங்க, இந்த குறும்புத்தனம் பண்றவங்க தனியா இருக்கும். ஆனா கதாதர் என்ன பண்ணாரு, அவரு ரொம்ப ஹம்பிள், ரொம்ப ஜென்டிலா இருப்பாரு. ஆனா நிமாய் கூட நிமாய் விளையாண்டு இருக்கும் போது அவர் கூட இருந்து அவருக்கு எப்பவுமே ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு. சோ இப்படி கதாதர் வந்து அவ்வளவு ஒரு டிட்டாச்சு பர்சன். வெட்டி பௌதிகத்துல வந்து துளி கூட கதாதருக்கு வந்து பற்றுதல் கிடையாது, துளி கூட இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, இந்த மாதிரி இது குழந்தை பருவலையில அப்படி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு கயா போனார். கயால போய் அவங்க அப்பாவுக்கு சாதா கொடுக்கறதுக்காக போனார். ஆனா ஆக்சுவலி அது வந்து சும்மா ஒரு, அது மாதிரி ஒரு லீலை பண்ணார். ஆனா மெயினா சைத்தன்ய மகாபிரபு கயா போனது ஈஸ்வரபுரிய தரிசனம் பண்றதுக்காக. ஈஸ்வரபுரி கயால இருந்தார். ஈஸ்வரபுரிய தரிசனம் பண்ணி அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு அவர்கிட்ட தீட்சை வாங்கிறார். அன்னையில இருந்தா சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பிரேமத்தை, கிருஷ்ண பக்தி வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்ப முதல்ல திரும்ப வர்றாரு, கையை போட்டு திரும்ப வர்றாரு. திரும்ப வந்தா இவர்கிட்ட பெரிய மாற்றம். இந்த நிமாய் பண்டிதர்னா, ஷோ நிமாயா வந்தா ஓடிடுவாங்கலாம். நிமாயை கண்டாலே ஓடுவாங்க. ஐயோ தேவையில்லாம தர்க்கம் பண்ணுவாரே, பக்தியே பண்ண விட மாட்டேது. பக்தர்களுக்கு வந்து பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பேசுறதும் கேட்கறதும் ஆர்வம். வீண் வாதம் தர்க்கம் பண்றதுக்கெல்லாம் பக்தர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. அதனால நிமாய் என்ன பண்ணுவாரு, முகுந்த தத்தா, முராரி குப்தா, கதாதரங்களை பிடிச்சு வச்சு ஆர்கியூ பண்ணுவாரு. முக்தி என்ன, அது என்ன, இது என்ன. இவங்க
மகாபிரபு நிமாய் வராருன்னா முகுந்த தத்தா அந்த வழியா ஓடிடுவார், அந்த தெரு வழியா. இந்த தெருவுல நிமாய் வராருன்னா முகுந்த தத்தா அடுத்த தெருவிலேயே ஓடிடுவார். ஐயோ நிமாயா எவன் பேசி ஜெயிக்கிறது, பேசி நேரம் வீணா போயிடும், சாதனாலாம் போயிடும், சாண்டிக்கே ஓடிடுவார். அப்போ ஆனா இப்ப திரும்ப வராரு, கயா போயிட்டு வந்தா நிமாயோட கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் அருவி மாதிரி வருது. கிருஷ்ணா 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 அழறு, அப்படி உன்னதமான பக்தி வெளிப்படுத்துறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ரீ ரமாய் பண்டிட் ஒரு பக்தர் பாக்குறாரு. கயால இருந்து மகாபிரபு திரும்ப வரும்போது, நவதீப் வரும்போது ஃபர்ஸ்ட் ரமாய் பண்டிதன் ஒரு பக்தர் பாக்குறாரு. அவர் பார்த்தா நிமாய் வந்து டிவோட்டி ஆயிட்டாரு. இவங்க எல்லாம் வந்து ரொம்ப பிரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க கிருஷ்ணர்ட்ட, எப்படியாவது நிமாயை டிவோட்டி ஆக்கிருங்க. ஏன்னா நிமாய் மட்டும் டிவோட்டி ஆயிட்டாருன்னா, நிமாய் மட்டும் பக்தர் ஆயிட்டாருன்னு உலகத்தையே மாத்திருவாரு. அப்பேற்பட்ட டேலண்ட் இருக்கு நிமாய், அப்பேற்பட்ட ஒரு பர்சன் அப்படின்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா, அவங்க பிரார்த்தனை எல்லாம் கிருஷ்ணர் அசெப்ட் பண்ணிட்டாரு. ஓடுறாரு ரமாய் பண்டிதர், ஓடுனா ஸ்ரீவாஸ்தவ வீட்டுக்கு ஓடுறாரு. அங்கதான் எல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிளவர் பகவானுக்கு பூ கட்டுறது, போகா தயாரிக்கிறது, பாகவதம் படிக்கிறது எல்லாம் ஸ்ரீவாஸ்தவ வீட்டுலதான். அத்வைத ஆச்சாரியர், சரிதாஸ் தாக்கூர், அப்புறம் வந்து கதாதர் பண்டிட் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. நிமாய் வந்து ரமாய் வந்து மூச்சு வாங்க ஓடுறாரு. போய் மூச்சு விட முடியல, என்ன இப்படி இப்படி மூச்சு மட்டும் ஓடி வர, என்ன விஷயம்? பாத்துட்டேன் அதிசயம் அதிசயம், என்ன அதிசயம்? நிமாய் டிவோட்டி ஆயிட்டாரு, நிமாய் வந்து பக்தர் ஆயிட்டாரு. ஒரே சந்தோஷம். அப்புறம் என்ன சொன்னாரு, நிமாய் வந்து அழுதுட்டே இருக்காரு, உங்களை எல்லாம் பார்க்கணுங்கிறாரு. நீங்க சாயந்தரம் வந்து நீங்க எல்லாம் சுக்லாம்பர பிரம்மச்சாரி வீட்டுக்கு வாங்க, நாங்க நிமாய் உங்களை பாக்குறேன்னு சொன்னாங்க. அப்ப எல்லாரும் சுக்லாம்பர பிரம்மச்சாரி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நிமாய் வந்து டிவோட்டி ஆக மாட்டாரா, ஒரு பக்தர் ஆக மாட்டாரா, எல்லாம் எங்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்ப கதாதர் என்ன பண்ணுவாருன்னா, சுக்லாம்பர பிரம்மச்சாரி வீட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்குவாரு. அதுல ஒழிஞ்சுக்கிறாரு. நிமாய் வந்த உடனே அழற, சைத்தன்யா அழுதுனே இருக்க, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அழுது அழுது கண்ணுல இருந்து அப்படியே அருவி மாதிரி கண்ணீர் வந்து பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் தெளிக்குது. ஒரு பக்தரை பார்த்து சொல்றாரு மகாபிரபு வந்து, ஒரு பக்தரை பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணவங்க, நீங்க எப்பவுமே பகவான் நாம சொல்லிட்டு இருக்கீங்க, எப்பவுமே பக்தி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன், இவ்வளவு வருஷமா தர்க்கம் பண்ணி என் வாழ்க்கையை நான் வீணாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா பக்தர்ட்டையும் அவங்க ஒவ்வொருத்தரும் குளோரிஃபை பண்றாரு. நீங்க எல்லாம் எப்படி கிருஷ்ண பக்திய ஒரு பக்தியும் புகழ்ற. அப்ப உள்ள யாரும் அழுகிற சத்தம் கேக்குது. உள்ள யார் இருக்கா? உள்ள யாரும் அழறாங்களே, யார் இருக்காங்க? அப்ப பக்தர் சொன்னாங்க, மகாபிரபு உங்க கதாதர் தான் உள்ள இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே கூப்பிடுறாரு மகாபிரபு, கதாதர் கதாதர். கதாதர் வெளியில வந்தோடனே மகாபிரபு சொல்றாரு, கதாதர் நீ எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணுவேன், நீ குழந்தையில இருந்தே பகவான் நினைச்சிட்டு இருக்க, நான் பாத்தியா எவ்வளவுனா என் லைஃபே வீணாக்கிட்டேன், சும்மா தர்கா பண்ணி சண்டை போட்டு வாதம் பண்ணி, நீ நீ எவ்வளவு பக்தி வச்சிருக்கன்னு கதாதர் வந்து அழறாரு மகாபிரபு பார்த்தோன்னே. அப்புறம் வந்து சங்கீர்த்தன லீலை தொடங்கிச்சு, எல்லாரும் கீர்த்தனை பாடி நடந்தாங்க. நிமா என்ன பண்ணுவாரு சைத்தன்ய மகாபிரபு, அவருக்கு வந்து கிருஷ்ணரை நாளுக்கு நாள் சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனம் செய்யும் போது அவருக்கு கிருஷ்ணரை பார்க்கணுங்கிற எண்ணம் அதிகமாயிட்டே இருக்கு, பகவானை தரிசனம் பண்ணணும். ஒரு நாள் என்ன பண்றாரு, மகாபிரபு வந்து தரிசனம் கிருஷ்ணரை பார்க்க முடியாம அழறாரு. செவுத்துல போய் முட்டிக்கிறாரு, ஓடுறாரு, சில மயங்கி விழுறாரு. இங்க இங்க வந்து சொன்ன மாதிரி, இப்ப பாவத்துல படிச்ச மாதிரி அவர் என்ன பண்றாருன்னே சொல்ல முடியல. சச்சி மாதா ஒரே பயமா இருக்கு, இந்த நிமாய் அடுத்த நேரம் என்ன பண்ணுவானோ தெரியலையே, யாரு உன்னை கண்ட்ரோல் பண்ணுவா? ஒரு நாள் ஸ்ரீவாஸ்தா கிட்ட போய் சொன்னாங்க. ஸ்ரீவாஸ்தா கிட்ட போய் சச்சி மாதா சொன்னாங்க, இந்த நிமாய்க்கு வந்து பேய் பிடிச்ச மாதிரி இருக்கான். நிமாய்க்கு வந்து ஏதோ பேய் பிடிச்சிருச்சு, சில நேரம் அழறான், சில நேரம் சிரிக்கிறான், தரையில உள்ள பரல்றான், திடீர்னு ரோட்ல ஓடுறான், எனக்கு பயமா இருக்கு. அவன் கயா போயிட்டு வந்து இப்படிதான் இருக்கான், போற வழியில பேய் பிடிச்சிச்சோ தெரியல, கயா போயிட்டு வந்ததுல இருந்து இப்படிதான் இருக்கான். ஸ்ரீவாஸ் சொன்னாரு, பயந்துக்காதீங்க, நல்ல விஷயம்தான். ஸ்ரீவாஸ் தாக்கூர் பகவான் மேல பிரேமம் இருக்கு, அந்த பிரேமத்துல அவர் தன்னை மறந்து மகாபிரபு மகாபிரபுக்கு வந்து இப்போ கிருஷ்ணர் மேல தூய அன்பு வெளிப்படுத்துறாரு, அவர் தன்னை மறந்து பாடுறாரு, வருத்தப்படாதீங்க, பயந்துக்கு வேண்டாம். ஆனாலும் சச்சி மாதம் சமாதானம் ஆகவே இல்லை. ஒரு நாள் கதாதர் வந்து நிமாய் வீட்டுக்கு வராங்க. அப்ப கதாதர் நிமாய் வீட்டுக்கு வரும்போது நிமாய் அழுதுட்டு இருக்காரு. கதாதரை பார்த்தோன்னே, கதாதர் கதாதர் கிருஷ்ணர் எங்க, கிருஷ்ணர் எங்க, ஏன் முன்னாடி வரமாட்டேங்கிறாரு, கிருஷ்ணர் வர சொல்லி நான் பார்க்கணும். அப்போ கதாதர் சொல்றாரு, நிமாய் கொஞ்சம் பொறுமையா இருங்க, கிருஷ்ணர் வருவாரு, கிருஷ்ணர் பார்க்கலாம், இப்படி எல்லாம் கூச்சல் போடக்கூடாது, வருவாரு, கிருஷ்ணா உங்க இதயத்துல இருக்காரு, கிருஷ்ணா வந்து உங்க இதயத்துல இருக்காரு அப்படின்னு இதயத்தை பழக்க போயிட்டாரு மகாபிரபு. கிருஷ்ணா இதயத்துல இருக்காரா, அந்த கிருஷ்ணாவை பார்க்கணும்னு இதயத்தை பழக்க போயிட்டாரு. கதாதர் கை பிடிச்சிட்டாரு, நிமாய்
இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. என்ன இப்படி எல்லாம் பண்றீங்க நீங்க? அப்படி எல்லாம் கிறிஸ்தர் பார்க்க முடியாது. உட்காருங்க, சாண்டிங் பண்ணுங்க. கதாதர் சொல்றதுல இந்த மாதிரி கேட்கிறாரு. அப்பதான் சச்சி மாதாவுக்கு உயிரே வந்தது. ஏன்னா நெஞ்ச பழக்க போயிட்டாரு நிம்மாய். கதாதர் சொன்னாரு உங்க இதயத்துல பகவான் இருக்காருன்னு, இதயத்தை பழக்க போயிட்டாரு. உடனே கதாதர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. அன்னைக்கு சச்சி மாதா முடிவு பண்ணாங்க. கதாதர் சொன்னாங்க, கதாதர் ஒரு நாள் நீ நிமாய் விட்டு பிரியக்கூடாது, எப்பவுமே நிமாய் கூட இருக்கணும். நீ நிமாய் கூட இருந்தா எனக்கு நிமாயை பத்தி பயமே இல்லை. ஜெய கதாதர் பண்டிட் கி. கதாதர் நீங்க எப்பவுமே நிமாய் கூட இருந்தா நான் நிமாயை பத்தி கவலையப்பட மாட்டேன். அப்ப எப்பவுமே கதாதர் வந்து பகவானுடைய நாம சங்கீதத்துல அவர் கூடயே இருப்பார். மகாபிரபு கூடயே. மகாபிரபு சமாதானப்படுத்துறது, அவரை வந்து காம் டவுன் பண்றது எல்லாம் பண்ணி. அதுக்கப்புறம் ஒரு நாள் மகாபிரபு முடிவு பண்ணாரு, சன்னியாசி எடுத்துட்டு பூரி போயிருந்தார். சன்னியாசி எடுத்துட்டு ஜெகநாத பூரி போயிருந்தார். கதாதர் வந்து பிரம்மச்சாரியா இருக்கார், லைஃப் லாங் பிரம்மச்சாரி, மேரேஜே பண்ணிக்கல. சரி, இதுக்கு முன்னாடி என்ன நடக்குன்னா, மகாபிரபு சன்னியாசி இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் மகாபிரபு கீர்த்தனை பாடிட்டே போனார். எப்பவுமே மகாபிரபு வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் பாடுவார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அன்னைக்கு என்ன பாடுறாரு? புண்ட்ரீகா புண்ட்ரீகா வித்யாநிதி வித்யாநிதி. இவங்க என்ன பாக்குறாங்க வைஷ்ணவர்லாம், என்ன மகாபிரபு எப்பவுமே ஹரே கிருஷ்ணா மந்திரம் பாடுவாரு, இன்னைக்கு என்ன புண்டரீகா புண்டரீகான்னு பாடுறாரு? ஒருவேளை புண்டரீகா அப்படிங்கிறது பகவானே திருநாமம். அதாவது புண்டரீகாட்சம், செந்தாமரை கண்ணன். புண்டரீகம்னா தாமரை, ஐக்ஷஜான கண்ணு. புண்டரீகாட்சன் செந்தாமரை கண்ணன். ஒருவேளை மகாபிரபு கிருஷ்ணர் மேல உள்ள அன்புனால கிருஷ்ணரை புண்டரீகாட்சன் கூப்பிடுறாரா? ஏன்னா வித்யாநிதி சொல்றாரு, அது யாரு? அப்போ யாருக்கு மகாபிரபு கேட்டாங்க, யாருக்கு புண்டரீக வித்யாநிதி? இப்ப மகாபிரபு சொன்னாரு, அவர் உயர்ந்த பக்தர்னு. அவர் வந்து புண்டரீக வித்யாநிதி ஒரு தூய பக்தர். அவர் வந்து எனக்கு அப்பா மாதிரி. அவர் வந்து பக்தியினுடைய என்ன சொல்றது, அவர் கிருஷ்ண பிரேமத்துடைய ட்ரெஷர் ஹவுஸ். மகா கிருஷ்ண பக்தியினுடைய ட்ரெஷர் ஹவுஸ். ட்ரெஷர் ஹவுஸ் தமிழ் என்ன சொல்லுவாங்க? கிடங்கு, டெப்போ. அந்த மாதிரி ஒரு பக்தியை உருவானவர். அவர் நீங்க எல்லாம் பார்த்தது இல்ல, ஒரு நாள் நவதீபத்துக்கு வருவாரு, அப்ப நீங்க பாப்பீங்க அவருடைய பக்தி என்ன. அந்த மாதிரி 10 வாய் கொண்டு மகாபிரபு 10 வாய் இருக்கிற மாதிரி புண்டரீக வித்யாநிதி புகழ பாடுறாரு. அந்த பக்தருடைய புகழ வந்து பகவான் அப்படி பாடுறாரு. புண்டரீக வித்யாநிதி வந்து கிழக்கு வங்காளம், பங்களாதேஷ் இல்லையா, சட்டகாவ்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, அங்கதான் ஒரு பர்த் பிளேஸ். இப்போ அந்த இடம்ல இருக்கு. அவருக்கு ஒரு வீடு வந்து நவதீப்ல உண்டு. ஒரு பெரிய ஜமீன்தார், அவருக்கு நவதீப்ல ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீடு இருக்கு. ஒரு நாள் புண்டரீக வித்யாநிதி மகாபிரபு சொன்ன மாதிரி நவதீப் வந்தார். அப்போ வந்து முகுந்த தத்தா என்ன பண்ணுவாருன்னா, முகுந்த தத்தாவுடைய ரொம்ப இன்ட்ரெஸ்டான சர்வீஸ், அவருக்கு பிடிச்ச சேவை என்னன்னா, நவதீப்க்கு எந்த வைஷ்ணவர் இருந்தாலும் போய் சேவை பண்ணுவார். ஃபர்ஸ்டா போய் நின்றுவார். நவதீப் யார் வைஷ்ணவர் வந்தாலும் இவர் போய் சேவை பண்றார். வைஷ்ணவ சேவையில அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் முகுந்த தத்தாவுக்கு. கூட கதாதிரி கூட்டிட்டு போவார். சோ நவதீபத்துக்கு எந்த வைஷ்ணவர் வந்தாலும் முகுந்த தத்தாவும் கதாதரும் ஃபர்ஸ்டா போய் சர்வீஸ் பண்ணுவாங்க. அப்ப முகுந்த தத்தா சொன்னாரு, நீங்க நவதீப் ஒரு வைஷ்ணவர் வந்திருக்காரு, போய் சர்வீஸ் பண்ணலாம் வரையா? என்ன கேட்டுட்டீங்க நீங்க? வைணவர் வந்திருக்காரு, சேவை பண்ணலாமான்னு கேக்குறீங்க, உடனே போக வேண்டாமா? 2 பேர் போறாங்க. போனா அவர் பெரிய அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போறாரு. முகுந்த தத்தா வந்து கதாதர ஒரு பெரிய அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அப்படி ஒரு ஆடம்பரமான அரண்மனை, விலை உயர்ந்த பொருட்களால கட்டப்பட்டிருக்கு. அங்க போனா ஒரு ஒரு சிம்மாசனம் மாதிரி ஒரு அரியாசனம், அது ஒரு ஜமீன்தார் ஒரு ராஜா மாதிரி உட்கார்ந்துருக்காரு. பட்டு வஸ்திரம், பட்டு குர்த்தா, பட்டு தோத்தி. இந்த பக்கம் ஒரு 5 பேர், இந்த பக்கம் ஒரு 10 பேர் ஒரு சாமரம் வீசுறாங்க. சுத்தி கண்ணாடி அறை, அப்படியே வந்து ஜொலிக்குது அந்த அறை. அதுல வந்து ஒரு பட்டு மெத்தையில உட்கார்ந்துருக்காரு, குக்கா குடிச்சிருக்காரு. அதாவது நினைச்சாரு, என்ன வழி தவறி கூட்டு வந்துட்டாரு அவரு. ஏதோ வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும்னு கூட்டு போனாரு, எங்க ஒரு அரண்மனைக்குள்ள கூட்டு வந்து ஒரு பௌதிகவாதி முன்னாடி பண்ணி வச்சிருக்கிறாரு. எங்க ஒரு அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு வந்து ஒரு பௌதிகவாதி முன்னாடி நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. கதாதர் மனசுல நினைக்கிறாரு, இவர் என்ன மாதிரி வைஷ்ணவரு? கதாதர் வாழ்க்கையில இருந்து அவருக்கு மெட்டீரியல் அட்டாச்மெண்டே கிடையாது, பௌதிக பற்றுதல் கிடையாது. ஒரு நாள் ஆடம்பரமான உணவோ ஆடம்பரமான உடையோ அடிச்சதே கிடையாது. வெரி சிம்பிள். அப்படிதான் ஒரு வைஷ்ணவர் இருக்குன்னு பாக்குறேன். இவர் பார்த்தா அப்படி ஆடம்பரமா உட்கார்ந்துருக்காரு. ஒருவேளை முகுந்தா நம்ம வழி தவறி கூட்டு வந்துட்டாரா? இங்க வைஷ்ணவருக்கு சேவனிக்க கூட்டு வந்தாரு. முகுந்தாக்கு புரிஞ்சு போயிடுச்சு, கதாதருக்கு டவுட் ஆயிடுச்சு, இவர் வைஷ்ணவர் இல்ல. அப்போ முகுந்தா என்ன பண்ணுவாரு,
பாகவதத்துக்கு ஒரு ஸ்லோகம் எடுத்து பாடுவேன். சுகதேவ் கோஸ்வாமி சொல்றாரு, அதோ மகியம் ஸ்தான கால கூடம் ஜிகம் சயாபாய சாத்வி ஏதே பதிங்காதி உச்சிதம் ததோன்யம் கம்பா தயாலு சரணம் பிரஜேம. இந்த கிருஷ்ண பகவான் இருக்காரு, அது எவ்வளவு கருணை வாய்ந்தவர். அவரை விட கருணை வாய்ந்தவர் இருக்க முடியாது. ஏன்னா தன்னை கொல்ல வந்த பூதனா அரக்கிக்கு அவன் மார்புல வசம் தடை வந்தா. அஹோ பக்கியம் ஸ்தான கால கூடம். இந்த பூதனை அரக்கி குழந்தை கிருஷ்ணரை கொல்றதுக்காக மார்புல விஷம் தடவி வந்தா, அந்த கொல்ல வந்த அரக்கிக்கு பால் குடிச்சு அம்மாவுடைய ஸ்தானத்தை கொடுத்து முக்தியை கொடுத்துட்டாரு. இவரை விட கருணை வாய்ந்தவர் யார் இருக்க முடியும்? இவரை விட கருணை வாய்ந்தவர் யார் இருக்க முடியும்? இதை கேட்ட உடனே, அது வரைக்கும் ஒரு சாதாரண பௌதிகவாதி மாதிரி உட்கார்ந்து இருந்தவரு இந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனே அப்படி கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அப்படியே அருவி மாதிரி கண்ணீர். கிருஷ்ணா கிருஷ்ணா குத்தாலாம் கிழிச்சு வெட்டெல்லாம் கிழிச்சு அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. குர்த்தாலாம் கிழிச்சிட்டாரு. குர்த்தாவை கிழிச்சு வெட்ட கிழிச்சு கிருஷ்ணா 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 தரையில உருண்டு பரல்றாரு. அப்படியே அந்த அறையில ஓடுறாரு. இந்த 10 அவருடைய சேவகன் இருக்காங்க, 10 பேர் பெரிய கனவான்கள். அவரை பிடிக்க முடியல. அவரை 10 பேராலே அவர் பிடிக்க முடியல. கதாதர் பார்த்தார், அப்படி ஸ்டண்டாகி போயிட்டாரு. ஒரு ஸ்லோகம் தான் பாகவதம் கேட்டாரு. நம்ம ஒரு ஸ்லோகம் படிச்சா தூங்கிடுவோம் இல்லையா? பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் படிச்சா நம்ம தூங்கிடுவோம். அவர் பாகவதம் கேட்ட உடனே கிருஷ்ணன் மேல அன்பு வரும். ஒரு ஸ்லோகம் தான் இல்ல, பாகவத கிளாஸ் தூக்கம் தான் வரும். அவர் ஒரு ஸ்லோகம் தான் கேட்டாரு, அப்படி ஒரு அன்பு கிருஷ்ணன் மேல வெளிப்படுத்தினாரு. அதான் பயந்து போயிட்டாரு, அதிர்ந்து போயிட்டாரு. இப்படி 6 மணி நேரம் அவர் 6 என்னாச்சு, அவர் அந்த அரை பூரா போய் அந்த பெட்டெல்லாம் கிழிச்சு அந்த பஞ்செல்லாம் பறக்குது காத்துல. அப்புறம் அந்த ரூம் எல்லாம் ரொம்ப கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணன் சான் பண்ணி பகவான் அம்சம் அப்படியே சமாதி நிலைக்கு போயிட்டாரு. 6 மணி நேரம் எந்திரிக்கவே இல்லை, அப்படியே சமாதி ஸ்டேஜ்ல இருக்கு. அப்புறம் அப்படியே எந்திரிச்சு பாக்குறாரு, அந்த அறையே அலங்கோலமா இருக்கு. என்ன நடத்திலே அவருக்கு தெரியல. இதுதான் உன்னதமான பக்தியினுடைய பரவச நிலை. அதெல்லாம் நம்மளால யூகிச்சு கூட பார்க்க முடியாது, சிந்தனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம இப்பதான் அடி எடுத்து வச்சிருக்கிறோம். பக்தியில சாதனா பக்தியில அப்படியே உருண்டு ஓடிட்டு இருக்கு. அதுல இங்க ஹையர் லெவல். அப்போ புண்டரீக வித்யாதர் ரொம்ப வெக்கப்பட்டு போனார். நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கணும், சபையில இப்படி பண்ணிட்டேன்னு. கதாதர் ஓடி போய் மூதாண்ட சொல்றாரு, நான் பெரிய அபராதம் பண்ணிட்டேன். இவர் வைஷ்ணவர்னு தெரியாம நான் ஒரு பௌதிகவாதி நினைச்சிட்டேன். இந்த அபராதம் நான் பிராய்ச்சித்தம் பண்ணியாகும். இந்த அபராதத்துக்கு நான் பிராய்ச்சித்தம் பண்ணணும். நான் அவரே குருவாது, அவர் தான் குருவா இருக்கணும், நான் அவருடைய சீடரா இருக்கணும். அப்ப முகுந்தா போய் சொன்னாரு, பூண்டரி வித்யாதர் கதாதர் தீட்சை வாங்க ஆசைப்படுறாரு. அப்ப அவர் சொன்னாரு, கதாதர் மாதிரி ஒரு சீடர் எனக்கு வர்றது நான் செஞ்ச பாக்கியம். கதாதருக்கு பிறப்புல இருந்தே பௌதிக பற்றுதல் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பக்தர் எனக்கு சீடனா வரணும், நான் செஞ்ச பாக்கியம், உடனே ஏற்பாடு பண்ணுங்க. மகாபிரபு போய் சொன்னாரு, நான் புண்டரி வித்யானி தீட்சை வாங்க போறேன். மகாபிரபு வெரி ஹாப்பி. எப்படி புண்டரி வித்யானி தீட்சை வாங்கிட்டு கதாதர் பண்டிதர் பக்தி பண்ணிட்டு இருக்காரு. மகாபிரபு சன்னியாசி எடுத்துட்டு அவரு பூரி போகும்போது கதாதர் முடிவு பண்றாரு, நானும் இருக்க மாட்டேன். மகாபிரபு பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட கதாதரால இருக்க முடியாது. அப்போ மகாபிரபு சன்னியாசி எடுத்து பூரி போகவும் கதாதரும் சன்னியாசி எடுத்துட்டாரு. ஆனா கதாதர் எப்படி சன்னியாசி எடுத்துட்டாருன்னா, மகாபிரபு பூரியில தான் இருக்க போறாரு. ஆனா நானும் பூரியை விட்டு போகவே மாட்டேன். நானும் பூரியில கஷேத்திர சன்னியாசியா இருந்துட்டு போறேன். சன்னியாசியில நிறைய கேட்டகரி இருக்காங்க. ஒரு கேட்டகரி ஒரே இடத்துல தங்கி இருப்பாங்க, டிராவல் பண்ண மாட்டாங்க. அப்போ கதாதர் முடிவு பண்ணாரு, மகாபிரபு தன்னுடைய லைஃப பூரியில இருக்கிறதா முடிவு பண்ணிட்டாரு. நானும் இன்னைக்கு பூரியில தான் இருக்க போறேன். மகாபிரபு விட்டு நான் பிரியவே மாட்டேன். அப்போ மகாபிரபு ஒரு நாள் என்ன பண்ணாங்க, பூரி கடற்கரையில உட்காந்துருக்கேன். அப்ப அந்த கடல் மணல் மேடு இருக்காங்க, ஒரு இடம் இருக்கு. அங்க உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு அழகான விக்கிரகம், கோபிநாதர் விக்கிரகம், தோட்டா கோபிநாத். அந்த விக்கிரகத்தை எடுத்து மகாபிரபு கதாதர் கதாதர் நீங்க லைஃப் லாங் இந்த டேட்டி வர்ஷிப் பண்ணணும், நீங்க வாழ்நாள் போது இந்த விக்கிரகத்தை வழிபடணும். மகாபிரபு பூரியில கதாதருக்கு 3 முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. கதாதருக்கு சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத் பூரியில 3 முக்கியமான சேவை கொடுத்தாரு. ஒன்று இந்த கோபிநாதன் சேவை பண்ணணும், தோட்டா கோபிநாதருக்கு எப்பவுமே சேவை பண்ணிட்டு இருக்கு. 2வது ஸ்ரீமத் பாகவதம் படிக்கணும், எவ்ரிடே ஸ்ரீமத் பாகவதம். 3வது தீட்சை கொடுத்து சீடர்களை நிறைய பக்தர்களுக்கு தீட்சை. இந்த 3 சேவை பூரியில கோபிநாதர் கோயில்ல கதாதர் கொடுத்தாரு. ஸோ கதாதர் தினமும் சைத்தன்ய மகாபிரபு கம்பீரால இருப்பாரு. கம்பீரால இருந்து சைத்தன்ய மகாபிரபு தினமும் கோபிநாதர் கோயில் கோபிநாத் தரிசனம் பண்ணிட்டு கதாதர் உட்காந்து பாகவதம் கேட்பாரு. கதாதர் பாகவதம் படிப்பாரு, மகாபிரபு பாகவதம் கேட்பாரு. இப்படி தினமும் நடக்கும்.
அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மாப்பிள்ளை என்ன முடிவு பண்ணாரு? பிருந்தாவனம் போக முடிவு பண்ணாரு. அவர் அவர் ஆக்சுவலி மகாபிரபு சன்னியாசம் எடுத்திருந்து அவர் மைண்ட் வந்து பிருந்தாவனம் போகணும் தான் இருக்கும். ஓடுவார், சன்னியாசம் எடுத்து கட்டுவால் இருந்து பிருந்தாவனம் போகணும் ஓடுறாரு. அப்போ வானத்துல இருந்து அசிரீரி வரும், மகாபிரபு நீங்க இப்ப பிருந்தாவனம் போக வேண்டாம், உங்களுடைய நோக்கம் வேற, அதனால இப்ப நீங்க போக வேண்டாம். மகாபிரபு திரும்ப வந்துட்டு, ஏன்னா அவரு சன்னியாசம் எடுத்துட்டதே எல்லா கட்டுண்ட ஜீவன்களையும் விடுவிக்கிறதுக்காக. அப்புறம் மகாபுரம் என்ன பண்ண, ரொம்ப நாளா பிருந்தாவன் போன ஆசை இருந்தா, சரி பிருந்தாவன் போயிட்டு வரலாம்னு கிளம்பும் போது கதாதரி கிளம்பிடுவேன். கதாதரி பேக் எடுத்துட்டு தோத்தி குர்த்தால எடுத்து வச்சுட்டு நானும் போலாம். கதாதரி நீங்க எங்க வர்றீங்க? உங்களை நான் பிருந்தாவன் அழைச்சிட்டு போக போறது இல்ல, நான் மட்டும் தான் போக போறேன். ஐயோ மகாபிரபு, நீங்க எல்லாம் மேலால இருக்க முடியாது. நீங்க எல்லாம் மேலால எப்படி இருக்க முடியும்? நானும் உங்க கூட வருவேன். அப்ப மகாபிரபு சொல்றாரு, நான் உனக்கு சேவை கொடுத்துருக்கேன், கோபிநாதருக்கு நீ சேவை பண்ணணும், சேத்திர சன்னியாசம் இருக்கணும், பாகவதம் படிக்கணும், எப்படி பிருந்தாவனம் வர முடியும்? அதெல்லாம் நரகத்துக்கு போட்டு, நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, நான் உங்க கூட வருவேன். மகாபுரு திரும்ப சொல்றாரு, கோபிநாதர் யார் பாத்துக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு. கோபிநாதர் பத்தி எனக்கு கவலை இல்லை, அவங்க கூட வருவேன், என்னால உங்களை பிரிஞ்சிருக்க முடியாது. அப்ப மகாபுரு வார்த்தை சொல்றாரு, ஓகே, என்னுடைய விருப்பம் என்னன்னா நீங்க வந்து இங்க இங்க இருக்கணும், இதுதான் என்னுடைய கட்டளை. என் கட்டளை பார்த்தா என் விருப்பம் தான் நீங்க கோபிநாதர் சேவை பண்ணணும். இல்ல நான் உங்க கூட வருவேன்னு நீங்க இஷ்டம் போல பண்ணிக்கிட்டு மகாபுரு கிளம்பிடுங்க. அப்போ கதாதர் மயங்கி விழுந்துருவாரு. ஸோ தட் மீன்ஸ் குருவோடைய கட்டளை தான் ரொம்ப முக்கியம். அவர் கூட இருக்கணும், அவர் கூட டிராவல் பண்ணணுங்கிறத விட, அவர் அவர் பக்கத்துல இருக்கணுங்கிறத விட, அவருடைய குருமுக பத்ம வாக்கிய சித்ததி கோரியாய்க்கு ஆர்ன கோரிக்கை பண்ணாச்சு இல்லையா? சோ கதாதர் என்ன பண்ணாரு, அது மகாபிரபு கூட போகணும்னு ஆசை இருந்தது. ஆனா மகாபிரபு சொன்ன உடனே அவருடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம், அவர் கூட போறதை விட மகாபிரபு இதான் விரும்புறாரு, நான் இங்க எனக்கு சேவை பண்ண விரும்புறேன். சோ நமக்கு அதாவது கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணும்போது நமக்கு பல விருப்பங்கள் இருக்கலாம், நமக்கு பல விருப்பங்கள் இருக்கலாம், பல ஆசைகள் இருக்கலாம். ஆனா குரு இது விரும்புறாரு அப்படின்னா அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு, அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு குரு கிட்ட என்ன விரும்புறாரு அத அதுதான் அதுதான் அல்டிமேட் கோல். குருவை திருப்திப்படுத்துறது தான் ஆன்மீக வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமே, குருவை திருப்திப்படுத்துறதா இருக்கு. அப்புறம் கதாதர் வந்து போல விட்டார். ஆனா அன்னைக்கு என்ன ஆயிடும்னா மகாபிரபு இருந்தாலும் போல, அவர் என்ன பண்ணுவாரு, கண்ணை நாட்டசாலை வரைக்கும் போயிட்டு ராம்கேலியில போய் ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி டெலிவரி பண்ணிட்டு வந்துருவாரு. அப்புறம் ஒரு நாள் மகாபிரபு சொல்லுவாரு, நான் பிருந்தாவனம் போகணும் போகணும்னு நினைக்கிறேன், போகவே முடியல, கதாதர் அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறேன். அப்ப என்ன அர்த்தம், பக்தர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாம ஒருத்தர் பகவானுடைய லீலைகளை அனுபவிக்க முடியாது. மகாபிரபு ஆக்சுவலி மகாபிரபு முழு சுதந்திரமானவர். மகாபிரபு முழு சுதந்திரமானவர். ஆனா மகாபிரபு என்ன சொல்றாரு, பக்தருடைய அனுகிரகம் இல்லாம நம்ம பக்தியை சுவைக்க முடியாது. கதாதர் எனக்கு அனுமதி கொடுத்தா நான் பிருந்தாவனம் போக வேண்டும். அப்புறம் ஒரு நாள் கதாதர் சொல்றாரு, இல்ல மகாபிரபு, நான் உங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண, நீங்க உங்க விருப்பம் போல செய்யலாம், வருத்தம் இல்லை. அப்பதான் மகாபிரபு பிருந்தாவனம். இப்படி ரொம்ப அழகா லீலை நடந்துட்டு இருக்கும். அப்புறம் ஒரு நாள் மகாபிரபு டிசப்பியர் ஆயிட்டார், இந்த பூமியை விட்டு மறைச்சிட்டார். பகவான் இந்த பூமியை விட்டு மறைஞ்சோன்னு கதாதரால தாங்கிக்க முடியல. ஏன்னா கதாதர் வந்து பகவானை பிரிஞ்சு இருக்கவே முடியாது. அவருக்கு மகாபிரபு விட்டு ஒரு க்ஷணம் கூட கதாதரால அழறாரு. மகாபிரபு மறைஞ்சோன்னு கதாதர் அழறாரு. அவர் அழுது அழுது என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் ரொம்ப 32 34 வயசு தான் இருக்கும். அப்பயே ரொம்ப வயோதிகமான மாதிரி ஆயிட்டாரு. உடம்பெல்லாம் தளர்ந்து போய் கைகள்லாம் இதாகி அவரால் ஜீவன் ஜீவன் ஒட்டிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அந்த உடல்ல ஆன்மா ஒட்டின்னு இருக்கு, அது எப்பனா உடலை விடலாம். ஏன்னா பகவானை பிரிஞ்சு அவரால் வாழ முடியல. ரொம்ப என்ன உதாரணம் தருவாரு, நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால் உயிர் வாழ முடியாதோ இல்லையா, நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால் உயிர் வாழ முடியாதோ அது மாதிரி பகவான் இல்லாம பக்தனால உயிர் வாழ முடியாது. கதாதர் அழுதுட்டே இருக்காரு. என்ன பண்ணாரா, கதாதர் என்ன பண்ணாரு, அழகா மாலை தினம் கார்லண்ட் பண்ணி கோபிநாதருக்கு போடுவார். கதாதர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அந்த மாலையை கோபிநாதருக்கு போட முடியல, ஏந்திரிக்க முடியல கதாதரால். அந்த அளவுக்கு ரொம்ப உடம்பெல்லாம் தளர்ந்து போச்சு. கோபிநாதர் உட்காந்து கோபிநாதர் நீங்க உலகத்துல எந்த டெம்பிள்ல போனாலும் கிருஷ்ணன் நின்றுட்டு தான் புல்லாங்குழல் வச்சிருப்பாரு இல்லையா, நின்ற கோலத்துல. எல்லா பிருந்தாவனத்துல எல்லா டெம்பிளையும், பிருந்தாவனம் இஸ்கான் டெம்பிள் எங்க போனாலும் கிருஷ்ணர் வந்து நின்றுட்டு புல்லாங்குழல் வச்சிருப்பார், நின்ற கோலத்துல இருப்பார். இந்த ஒரு டெம்பிள்ல மட்டும் தான் கோபிநாதர் கிருஷ்ணர் உட்காந்துட்டார், புல்லாங்குழல் வச்சு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. எதுக்கு? கதாதருடைய அன்பு. இந்த கதாதருக்கு என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. ஏன்னா கோபிநாதருக்கு கௌரவங்கள் வேற வேற இல்லை. இந்த கதாதர் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, அவரால் எழுந்திரிச்சு கூட நிக்க முடியல, ஆனா நான் உட்காந்துறேன்னு. அந்த சேவை ஏற்றுக்கிறதுக்காக, கதாதருடைய சேவை ஏற்றுக்கிறதுக்காக பகவான் உட்காந்துட்டு. அப்புறம் ஒரு நாள் பெரிய ஸ்டோரி இதெல்லாம், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், ரொம்ப அனுபவத்துல அதெல்லாம். ஒரு நாள் ஸ்ரீனிவாச ஆச்சாரியா வருவார்.
அவருடைய சரித்திரம் இன்னும் அழகிய வந்து அவர் ஒரு நாள் கதாதத்தை வந்து பாகவதம் படிக்கிறதுக்கு அவரு கதாதர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி பாகவத புக் வச்சுட்டு பாகவதம் திறப்பாரு, சைத்தன்ய மாபு ஞாபகம் அழுவாரு. ஒரு நாள் பாகவதம் திறப்பாரு, அழுவாரு. அந்த புக்கெல்லாம் அழிஞ்சே போச்சு. இன்னைக்கு வந்து பாகவத செட் ஈஸியா வாங்கிடலாம். கோயில்ல வந்து பணம் கொடுத்தா இல்ல ஜிபே பண்ணி விட்டாலும் பாகவத செட் வீட்டுக்கே வந்து. ஆனா அன்னைக்கு பாகவத செட்டு வேணும்னா உட்காந்து கையில எழுதணும். ஓலை எடுத்து பனை ஓலை எடுத்து அந்த ஓலையை பதம் பண்ணி பென்சில் எடுத்து அதை எழுதணும். 18,000 ஸ்லோகத்தை எழுதணும். அந்த 18,000 ஸ்லோகத்துக்கு ஆச்சரிய கமெண்ட் எழுதணும். அன்னைக்கு வந்து பாகவத செட்டு நமக்கு வேணும்னா 500 வருஷத்துக்கு முன்னாடி பாகவத செட்டு ஒரு காப்பி, பாகவத செட்டு ஒரு காப்பி வேணும்னா எல்லா ஸ்லோகத்தையும் எழுதணும். அதுக்கு கோசாக்குடைய விளக்கத்தையும் எழுதணும். நம்ம இருக்கிற புக்கே படிக்க மாட்டேங்கிறோம். எனக்கு புக்ல பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க, அதே படிக்க கஷ்டப்படுறோம். ஆனா அன்னைக்கு வந்து உட்காந்து எழுதணும். அப்படி 2 காப்பி தான் இருக்கு. ஒரு காப்பி கதாதர் இருந்தது, ஒரு பிரதி. இன்னொரு பிரதி வந்து இதுல ஸ்ரீகாந்த்ல பெங்கால்ல வந்து நரகரி சர்க்கார் தாக்கூர், அவர் வந்து சீனிவாச சீக்ஷா குரு. அவர் சொன்னார் கதாதர், ஏன்னா அவர் பாகவதம் படிக்கிறதுக்கு வந்திருக்காரு. கதாதர்ட்ட போய் மகாபுரு சொல்லுவாரு, சீனிவாஸ் போய் கதாதர்ட்ட பாகவதம் படிச்சு. கதாதர் அழுது அழுது பாகவதம் அழிஞ்சே படிக்கும். சைத்தன்ய மாபு நினைச்சு நினைச்சு கதாதர் அழுது அழுது பாகவதம் அழிஞ்சே படிக்கும். அப்போ கதாதர் சொன்னாரு, நீங்க போய் பெங்கால்ல போய் உங்க குருட்ட அந்த பாகவத காப்பி வாங்கிட்டு வாங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். ஆனா லேட் பண்ணாதீங்க, சீக்கிரம் வாங்க. இவர் போனவரு பாகவதம் வாங்கிட்டு வரதுக்குள்ள கதாதரால தாங்க முடியாது. மகாபுருடைய பிரிவு தாங்காம உடலை விட்டு அப்படியே கோபிநாதர் விக்கிரத்துல போய் மறைச்சிட்டு. ஆமா, இல்ல மகாபிரபு அப்படிதான். மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு கோபிநாத் விக்கிரத்துக்கு போய் மறைவாரு. அது மாதிரி கதாதரும் பகவானை நினைச்சு நினைச்சு அப்படியே உடலை விட்டு கோபிநாத் விக்கிரத்துல போயிட்டு கோபிநாத் விக்கிரத்துல போய் அப்படியே மறைச்சிட்டு அப்படி லைஃப் லாங் வாழ்நாள் முழுக்க இருக்கு மகாபுருடைய சேவை, அவர்களோட அன்பு, தூய பக்தி, எளிமையான பக்தி, பணிவான சேவை, இதுதான் லைஃப். அவர் மகாபுருடைய கட்டளை வந்து எவ்வளவு சின்சியரா ஃபாலோ பண்ணாரு. கதாதருடைய கருணை இல்லைன்னா மகாபுருடைய கருணை இல்லை. கதாதர பிரார்த்தனை பண்ண மகாபுருடைய கருணை வேணும். அதே மாதிரி பக்தி வினோத் தாக்கூர். சோ பக்தி வினோத் தாக்கூர் எந்த மாதிரி காலத்துல வந்தாரு? பக்தி வினோத் தாக்கூர் வந்த காலம் கிட்டத்தட்ட ஒரு 2025, ஒரு 220 வருஷத்துக்கு முன்னாடி. 1838 இல்லையா? 1838 வருஷம் பக்தி வினோத் தாக்கூர் இந்த பூமியில தோன்றினார். அப்ப ஏறக்குறைய ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி. 200 வருஷத்துக்கு முன்னாடி பக்தி வினோத் தாக்கூரா வந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னா, கௌடிய வைஷ்ணவனாலே பிச்சைக்காரனோட மோசமா நினைச்சிருக்காங்க. கௌடிய வைஷ்ணவர்னா இவங்க எல்லாம் வந்து ஏமாத்துக்காரங்க, கௌடிய வைஷ்ணவர்னாலே ஏமாத்துக்காரங்க, வயிற்று பிழைப்புக்காக பாகவதம் பேசுறவங்க, வயிற்று பிழைப்புக்காக நாம ஜெபம் பண்றவங்க, இவங்க உண்மையானவங்க இல்ல. இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது பக்தி வினோத் தாக்கூர் இந்த பூமியில வரக்கூடிய டைம்ல. அப்ப வந்து 14 போலி சம்பிரதாயம், 14 அப்ப சம்பிரதாயம். திலக் போட்டிருப்பாங்க, கட்டி மாலை போட்டிருப்பாங்க, குர்தா தோத்தி எல்லாம் பார்த்தா பக்கா வைஷ்ணவர். தோற்றத்துல பார்த்தா பக்கா கௌடிய வைஷ்ணவர், ஆனா பண்றது பூரா பிராடு. தோற்றத்துல பார்க்கும்போது பக்கா கௌடிய வைஷ்ணவரா இருப்பாங்க, ஆனா பண்றது பூரா பிராடு வேலை. என்னது? 14 அப்ப சம்பிரதாயம். அவுளா அவுள் பவுல், அவுள் பவுல்னு ஒண்ணு, ரதபாஜனா, நேதா, தாராவேஷா, சனாய், சகஜியா, சகிபெகி, ஜாதி கோசானி, தத்துவவாதி, சூடாதரி, பிரம்ம சம்பிரதாயா, கௌரங்க நகரி, அப்புறம் ஆதிபாதி, அப்புறம் சூடாபாரா, மாயாவதி. 14. இது ஒண்ணு மீனிங் இருக்கு. இந்த 14 பேர் என்னென்ன வேலை பண்ணாங்க? இந்த 14 போலி சம்பிரதாயத்தில் இருக்கிறவங்க சைதன்ய மகாபுருடைய போதனைகளே வீணாக்கிட்டாங்க. அதுல இருந்து டிவேட் ஆயிட்டாங்க. சைதன்ய மகாபுருடைய போதனை என்ன? ரூப் சனாதன், ரூப கோசாமி, சனாதன் கோசாமி என்ன சொல்லி கொடுத்தாங்க, அதுல இருந்து அப்படியே நேர்மாறா பண்ணிட்டாங்க. சோ இவங்களோட இன்ஃபுளுன்ஸ்னால, இந்த 14 அப்ப சம்பிரதாயத்தோட இன்ஃபுளுன்ஸ்னால ஒரிஜினல் டீச்சிங், ரூப கோசாமி உண்மையான போதனைகள் அப்படியே போயிடுச்சு. என்ன பண்ணாரு? இந்த அவுல் பவுல்னா, இந்த அவுல் பவுலா கேட்டகிரி, அவுல் பவுலாங்கிற சம்பிரதாயம் இருக்குல்ல, அது ஒரு அப்ப சம்பிரதாயம். உண்மை இல்லா, இவங்க என்ன பண்ண, உண்மை இல்லாத சம்பிரதாயம். இவங்க என்ன பண்றதுன்னா, இவங்க வந்து கடவுள் உருவம் இல்ல, அப்படியே வந்து சைதன்யர் வந்திருந்தாலும் அவர் மனித ரூபத்துல வந்திருக்கிறாரு.
அவர் உருவம் கிடையாது, ஒரு கிட்டத்தட்ட மாயாவாதி மாதிரி தான். அப்ப என்ன அர்த்தம்? தோற்றத்துல கௌடி வைஷ்ணவமா இருக்காங்க, நான் மாயாவாதம் பேசிட்டு இருப்பேன். அப்போ உண்மையான போதிலிருந்து விலகியாச்சு. ரெண்டாவது கர்த்தா பாஜா. கர்த்தா பாஜா அப்படின்னா இவங்க தன்னையே கடவுளா நினைச்சுக்கிறவங்க. தன்னையே கடவுளா நினைக்கிறது, குருவை கடவுளா நினைச்சுக்கிறது, இந்த மாதிரி தத்துவத்தையே மாத்திட்டாங்க. தத்துவத்தையே மாத்தி தன்னையே கடவுளாவும் குருவையும் கடவுளா நினைக்கிறவங்க. நேதா. நேதா அப்படின்னா இமிடேட் பண்றவங்க. சைத்தன்ய மாபுரம் இமிடேட் பண்றவங்க. சைத்தன்ய மாபுரம் வந்து கீர்த்தனை பாடும்போது அப்படி அழுவாரு, சிரிப்பாரு, இவங்களும் அதே மாதிரி பண்றது. உண்மையால அன்புனால இல்ல, அது மகாபுரு அப்படியே இமிடேட் பண்றது நேதா. அப்புறம் தாரா வேஷா. தாரா வேஷா அப்படின்னா இவங்க என்ன கேட்டகரினா, இவங்க கௌடி வைஷ்ணவத்தை ஏத்துக்கிட்டு இஸ்லாமை கொண்டு வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குலாப் ஜாமுன் ஆக்கிட்ட. ஆமா, எல்லாத்தையும் கலந்து விட்டுறது. பாக்குறதுக்கு கௌடி வைஷ்ணவமா இருப்பாங்க, ஆனா ஒரு வகையான இஸ்லாத்துடைய கொள்கையை பின்பற்றினாங்க. இந்த மாதிரி ஒரு தாரா வைஷ்ணவத்து. அப்புறம் செனாய். செனாய் அப்படின்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, புனித ஸ்தலத்துல போய் குளிச்சா மட்டும் போதும், பக்தி எல்லாம் பண்ண வேண்டாம், அதுலயே தூய்மை ஆயிருக்கும். பாருங்க என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்காங்க. புனித ஸ்தலத்துல போய் குளிச்சுட்டு வந்தா போதும், நீங்க தூய்மை ஆடுவீங்க, எதுக்கு பக்தி எல்லாம் பண்றீங்க இல்லையா? கங்கையில போய் குளிச்சா தூய்மை அடையும்னு சொல்றோம், அப்ப ஏன் பக்தி பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டாங்க இல்லையா? நீங்க தீர்த்த யாத்திரை போங்க, குளிங்க, சுத்தமாயிடுவீங்க, அப்புறம் எதுக்கு பக்தி பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணவங்க செனாய். சகஜியா. சகஜியை இமிடேட் பண்றவங்க. தன்னை கோபி மாதிரி வேஷம் போட்டு, கிருஷ்ணன் மாதிரி வேஷம் போட்டு டான்ஸ் ஆடு. அந்த இவன் கிருஷ்ணன் மாதிரி வேஷம் போட்டுட்டு, பொண்ணுங்களுக்கு கோபி மாதிரி வேஷம் போட்டுட்டு அவங்களோட டான்ஸ் ஆடு. சகஜியா. அப்புறம் சக்கி பைகி. சக்கி பைகினா இதுதான் ஆம்பளை. ஆம்பளையா இருப்பான், கோபி மாதிரி ட்ரெஸ் போட்டுருவான். ஆம்பளையா இருக்கிறவன் கோபி மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே கோபி பாவத்தை உட்காந்து எல்லாம் இமிட்டேட்டிங். இதெல்லாம் வந்து மக்களை வந்து முட்டாளாக்கி ட்ரெஸ் இருக்கக்கூடிய வேலை. அப்புறம் ஜாதி கோசாய். ஜாதி கோசாய்னா கோசாமியுடைய தத்துவத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஆனா அந்த வம்சத்துல வந்தவங்க சொல்லுவாங்க, நாங்க ரூப கோசாமி வம்சத்துல வந்தவங்க, பரம்பரையில வந்தவங்க, ஆனா நாங்க வந்து பிறப்பாளைய கோசாமி நாங்க ஃபாலோ பண்ணுவோம். ஒரு நாளும் ரூப கோசாமி சொன்னதை ஃபாலோ பண்ணது இல்ல, சனாதன் கோசாமி பண்ண செய்ய மாட்டாங்க. அப்புறம் தத்துவவாதி. தத்துவவாதினா மாத்தூருடைய தத்துவத்தை எடுத்துட்டு அதை முரண்பாடு பண்ணி கடவுள் உருவம் இல்லைன்னு சொல்லு. தத்துவத்தினால கிருஷ்ணனுக்கு ரூபம் கிடையாது, அவன் கிருஷ்ணனுடைய கருணையில இருந்து விலகி இருக்கு. அதுக்கப்புறம் பிரம்ம சம்பிரதாயம். பிரம்ம சம்பிரதாயம்னா உண்மையான பிரம்ம சம்பிரதாயத்துக்கு வெளியில வந்து இவங்களா ஒரு சம்பிரதாயத்தை தயார் பண்ணி அதுக்கான ஒரு தத்துவங்களை வச்சிருக்கு. அதுக்கப்புறம் சூடாதாரி. சூடாதாரினா தலையில மயிர்பீலி வச்சுக்கிட்டு இவங்க கிருஷ்ணரா நினைச்சிருந்தாங்களே. தலையில மயிர்பீலி வச்சுட்டு, இது எப்படின்னா தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் தோகை விரிச்சு அடிச்சாங்க. அது மாதிரி இவங்க வந்து தலையில மயிர்பீலி வச்சுட்டு தன்னையே கிருஷ்ணரை நினைக்கிறது. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து தலையில மயிர்பீலி வச்சுக்குவான், அவன் கிருஷ்ணன் நினைச்சுக்குவான், மத்தவெல்லாம் கோபி மாதிரி பொண்ணுல கூட்டிட்டு வந்து அவ்வளவு டான்ஸ் ஆடுவான். இது ஒண்ணு. அப்புறம் கௌரங்க நகரி. கௌரங்க நகரி அப்படின்னா இவங்க சைத்தன்ய மகாபுரம் ஃபாலோ பண்றத சொல்லிட்டு மாயாவாதம் பேசணும். மாயாவாதம் பேசணும். அப்புறம் அதிபாதி. அதிபாதினா புலன் பந்தா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கான். புலன் பந்தா எல்லாம் அதே போதும், எதுக்கு இதெல்லாம், அப்ப பக்தி பண்றது கூட புலன் பந்துக்காக தான் அப்படின்னு சொல்லக்கூடிய. அதுக்கப்புறம் சூடாபாடி மாயாவாதி. இவங்க கௌடி சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனா அத்வைத கொள்கையை ஃபாலோ பண்ணு, ரெண்டையும் ஃபாலோ பண்ணும். கௌடி சம்பிரதாயம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, அத்வைத கொள்கை கடவுள் குரு இல்லைன்னு சொல்றோம், அதையும் ஃபாலோ பண்ணு. இந்த மாதிரி 14 அப்ப சம்பிரதாயம். ஒண்ணு இருந்தாலே தாங்காது, ஒண்ணு இருந்தாலே ரொம்ப கஷ்டம் மக்கள் அதுல இருந்து காப்பாத்துறது இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுற பிரச்சாரம் பண்றதுக்கு. போலி சாமியார்கள், போலி தத்துவங்கள், நாத்திகம், மதவாதம் இவ்வளவு இருக்கு. இவ்வளவு மத்தியிலையும் பௌதிகம், புலனின்பம், போலித்தனமான சாதுக்கள், போலித்தனமான யோக மார்க்கங்கள், போலித்தனமான இவங்கிட்ட இருந்து மக்களை காப்பாத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். அன்னைக்கு பக்தி வினோத் தாக்கூர் அந்த காலத்துல வைஷ்ணவ பேர்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கௌடிய வைஷ்ணவ பேர்ல இவ்வளவு டேமேஜ் பண்ணி வச்சாங்க. அதனாலதான் மக்கள் மத்தியில் என்ன ஆயிடுச்சுன்னா, கௌடிய வைஷ்ணவனாலே ஏமாத்துக்காருங்க, பிச்சைக்காரோட மோசமானவங்க, ரொம்ப கேவலமாயிடுச்சு. ரூபகோசாமி போதனைகளையும் சைதன்யாவின் போதனைகளையும் வந்து எவ்வளவு அழகா அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 14 அப்பசம்பரதாயத்தினால சம்பிரதாயத்துக்கு ஒரு இழுக்கேறு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சைத்தன்ய மகாபிரபு பக்தி வினோதாக்கள் அனுப்புறது. நமோ பக்தி வினோதாய சச்சிதானந்த நாமினே கௌர சக்தி சொரூபாய ரூபானுபவராய.
அவருடைய பிராமந்தம். நமோ பக்தி வினோதாய. பக்தி வினோதாக்குற என்னது? சச்சிதானந்த ஸ்வரூபம், ஆன்மீக ரூபம். அவர் ஆன்மீகமானவர், சச்சிதானந்த விக்கிரகம். எதுக்கு வந்தாரு? எப்படி வந்தாரு? கௌர சக்தி ஸ்வரூபாய, சைதன்யாவுடைய சக்தியினுடைய அம்சம். பக்தி வினோதாக்குற எம்பவர் பை லார்ட் கௌரங்கா, சைதன்ய மகாபிரபுவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கௌர சக்தி ஸ்வரூபா. எதுக்கு வந்தார்? ரூபானுக வராயது, ரூபகோ சுவாமியுடைய உண்மையான போதனைகளை ஸ்தாபனம் பண்ணிருக்காரு. எதுல இருந்தெல்லாம் மக்கள் விலகி போயிட்டாங்களோ, எதெல்லாம் இப்ப போலித்தனமா பண்ணிட்டு இருக்காங்களோ, அதையெல்லாம் விரட்டி அந்த 14 சம்பிரதாயத்தையும் ஒழிச்சு ரூபகோசாமிலே உண்மையான போதனையை ஸ்தாபனம் பண்ண. ஜெய் தாக்கூர் பக்தி வினோத் கி. பக்தி வினோத் தாக்கூரை மட்டும் வரலன்னு சொன்னா யாருமே, எந்த மக்களுமே கௌடிய வைஷ்ணவத்தை ஏத்துக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி ஒத்துரு கூடி கௌடிய சம்பிரதாயத்துக்கு வரவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த போலி சம்பிரதாயங்கள், இந்த 14 போலி சம்பிரதாயங்கள் என்ன பண்ணாங்க? உண்மையான சம்பிரதாயத்தை, ரூபகுசாமிய போதனைகள், மகாபுடைய போதனைகளை அப்படியே உல்டா பண்ணிட்டாங்க. அப்போ அந்த டைம்ல தான் பகவான் அனுப்பிச்சார் கேதார்நாத் தத்தா. அவருடைய லைஃப் ஹிஸ்டரி ரொம்ப மிஸ்மா அவுட். டைம் கம்மியா இருக்கு, கொஞ்சமா நான் சொல்றேன். நிறைய பேசுறேன். பெரிய ஹிஸ்டரி இருக்கு, ஹிஸ்டாரிக்கல் பர்சன், சாதாரண நபர் இல்ல. பக்தி வினோத் தாக்கூர் ஒரு சாதாரண ஆள் இல்ல. அவரை பத்தி பேசணும்னு ஒரு 2 மணி நேரம் பேசணும், என் மூளைக்கு அவ்வளவுதான் பேச முடியும். ஆனா எல்லையற்றது. ஜென்ம கர்ம சமய திவ்யம், பகவானுடைய பிறப்பு செயல்லாம் திவ்யம் இல்லையா? கிருஷ்ணாவுடைய பிறப்பு செயல்லாம் திவ்யம். அதே மாதிரி அதே பகவானுடைய பிறப்பு செயல்லாம் எப்படி திவ்யமானதோ, பகவானுடைய பிறப்பு செயலெல்லாம் எப்படி திவ்யமானதோ, அதே மாதிரி ஆச்சாருடைய பிறப்பு செயலும் திவ்யமானது. ஜென்ம கர்ம சமய திவ்யம் ஏவம் யோவேதி தத்துறது. அது மாதிரிதான் ஆச்சாருடைய பிறப்பு செயலாம் திவ்யமானது. பக்தி வினோத் தாக்கூருடைய ஆக்டிவிட்டிஸ் அவர் என்ன சொல்றது, அவர் எல்லாத்துலயுமே ஒரு எக்ஸாம்பிளியா இருந்தார். எல்லாத்துலயும் கோர்ட்ல ஒர்க் பண்ணது, பிரச்சாரம் பண்ணது, கிரகஸ்தரா இருந்து கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணது, எல்லா விதத்திலுமே ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு. அவர் சின்ன வாழ்க்கையில நிறைய டிராஜடி, நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க. சின்ன வயசுல அப்பா இறந்து போயிடுவாங்க. அப்புறம் தாத்தாவுடைய வீட்டுல அங்க இருந்து பக்தியை பயிற்சி பண்ணி, பக்தி வினோத் தாக்கூருடைய லைஃப்லயும் கூட ரொம்ப அழகழகான பாடல். சின்ன வயசுல இருந்தே பக்தி வினோத் தாக்கூராவுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுது, கிறிஸ்தவ மார்க்கம் என்ன சொல்லுது, ஜெயின மார்க்கம் என்ன சொல்லுது, எல்லாமே படிப்பேன். பௌத்தம், ஜெயினம், இஸ்லாம் எல்லாம் படிப்பேன். அவங்க தாத்தா ஒரு கிருஷ்ண பக்தர், ராம பக்தர். அவர் எப்போ ராமநாம சொல்லிட்டே இருப்பார். அப்போ ஒரு நாள் என்ன நடந்தது, இது சின்ன குழந்தைகள் நடந்தது. பக்தி வினோத் தாக்கூர் சின்ன பையனா இருந்த போது, ஒரு 5-6 வயசு. அப்ப தாத்தா சொல்லுவாரு, நீ எப்போ ராமநாம சொல்லணும். இவர் ராமநாம சொல்லிட்டே இருப்பாரு. அப்போ ஒரு நாள் ஒரு அந்த கிராமத்துல ஏதோ ஒரு மரத்துல பேய் இருக்குன்னு சொல்லி யாரும் அங்க போக மாட்டாங்க. மரத்துல பேய் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு. அதுல ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, அங்க உட்காந்து காசு வாங்குறது. நீங்க வாங்க, அந்த பேய் உங்களை ஆசீர்வாதம் பண்ணும், நாங்க பிரார்த்தனை பண்றோம், அங்க பூஜை எல்லாம் பண்ணி, அது நம்ம ஊர்ல தான் எல்லாம் வழிபாடு. மரத்துக்கு கூட துணி கட்டி விட்டு சாமி ஆக்கிடுவாங்க இல்லையா? மரத்துக்கெல்லாம் துணியை கட்டி விட்டு பொட்டெல்லாம் வச்சு விட்டு அங்க குட்டியில வச்சிருவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு குரூப் என்ன பண்ணாங்க, இங்க பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பேய் இருக்கிறதா சொல்லிட்டு, பேய் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பைசா வாங்கிட்டாங்க. பக்தி வினோத் தாக்கூர் என்ன பண்ணாரு, அவன் தாத்தா ஒரு நாள் சொன்னாரு, ராமநாமம் சொன்னா எந்த பேய் ஒண்ணும் பண்ணாது. அவன் தாத்தா சொன்னாரு, சின்ன குழந்தையில நீ ராமநாமம் சொன்னீங்கன்னா ஒரு பேய் ஒண்ணும் பண்ணாது. இவர் டெஸ்ட் பண்ண போயிட்டாரு. ஒரு நாள் ராத்திரி போய் உட்காந்துட்டு, நம்மள போமா பயந்துட்டுவோம், இவ்வளவு பெரிய பெரிய ஆளாட்டம். ஆனா தனியா ராத்திரி வெளியே போக பயந்து. ஆனா இந்த குழந்தை போய் உட்காந்து இந்த மரத்துக்கு கட்டி உட்காந்து சேர் ராம் 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 ராம், அன்னைக்கு பேயே வரல. அப்ப அவன் ஏமாத்திட்டு இருக்கான். அவன் காமிச்சு பாருங்க, எல்லாம் ஏமாத்துறாங்க, பேயும் இல்ல பிசாசு இல்ல. அப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு முஸ்லீம் ஃபக்கீர் இருந்தார், இந்த ஓதுவாங்க இல்லையா, அவர்கிட்ட ஒரு நாள் பேசுறாரு இந்த சின்ன குழந்தை கேதார்நாத். நீங்க கடவுள் பத்தி என்ன நினைக்கிறீங்க, கடவுள் யாரு? அப்ப அவர் சொல்றாரு, கடவுள் ஹுதா. நாங்க ஹுதான்னு சொல்றோம், நீங்க ராம்னு சொல்றீங்க. நாங்க ஹுதாவை தொடரோம், நீங்க ராமநாம சொல்றீங்க. மொத்தத்தில் நாங்க ஒரு வழிபாடு செய்யறோம், கடவுள் இருக்காரு, கடவுள் ஒத்துருதான். அந்த பக்கீர் சொல்றாரு, கடவுள் ஒத்துருதான்.
அவர் ஹுதா, ராம், அது எப்படி வேணாலும் நீங்க பேர் வச்சுக்கலாம். நீங்க ஹுதான்னு சொல்லிக்கலாம், ஹுதான்னு சொல்லலாம், நீங்க ராம் சொல்லலாம். ஆனா ஒரு பகவான் இருக்காரு, அவர் கடவுள், அவருக்கு மேல நம்ம மரியாதையா இருக்கணும், அன்பு செய்யணும். இது பக்தினோத்தாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இவர் பொய் சொல்லல, ராமர்லாம் கிடையாது, ஹுதா அல்லாஹ் தான் கடவுள் அப்படி சொல்லல. அல்லாஹ் இருக்காரு, நாங்க அல்லாஹ் சொல்லி வழிபடுறோம், நீங்க ராம் சொல்றீங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அப்புறம் இன்னொரு நாள் வந்து பக்தினோத்தாவர வீட்டுக்கு போயிட்டு ஒரு கார்பெண்டர் இருந்தார். கார்பெண்டர் என்ன பண்ணுவார்னா, இந்த சிலையெல்லாம் வடிக்கிறவர், கோயில்ல விக்கிரகம் எல்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த விக்கிரகம் செய்யறவர். அப்ப இந்த குழந்தை பாருங்க எவ்வளவு ஆர்வம், கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு ஆர்வம். அந்த குழந்தை போய் கேட்கிறார் அந்த கார்பெண்டர்கிட்ட, நீங்க இந்த விக்கிரகம் பண்றீங்க இல்லையா, இதுல கடவுள் இருக்காரா? எல்லாரும் கேட்பாங்க இல்லையா, இந்த நாத்திகர் எல்லாம் கேட்பாங்க, நீ கோயில்ல சிலை வச்சிருக்கல, கடவுள் இருக்காரா, இதை காமிக்க முடியுமா? அப்ப இது மாதிரி ஆக்சுவலி அந்த மூட்ல கேட்கல, சவால் விடுற மூட்ல கேட்கல. வேற கேதார்நாத் எப்படி கேட்டாருன்னா, நீங்க இந்த விக்கிரகம் பண்றீங்களே, இந்த கடவுள் இருக்காரு, எப்படி இதை எப்படி எல்லாரும் வழிபடுறாங்க, எப்படி இதை நம்புறீங்கன்னு. அப்ப அவர் சொன்னாரு, ஓ கேதார் பாபு, நாங்க வந்து இந்த விக்கிரகம் பண்றதுதான் எங்க வேலை, நாங்க விக்கிரகம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு போய் கண்ணெல்லாம் கட்டியிருக்கு, இந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு போய் கோயில்ல வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க. பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த ஆச்சாரியர் குரு வந்து என்ன பண்ணுவாரு, பகவானுக்கு அழைப்பார். அதை வந்து பூஜை எல்லாம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி அந்த பக்தருடைய வேண்டுகோள்ல பகவானுக்கு வருவாரு. பகவான் அழைச்சு அதுல இது பண்ணுவாங்க, அப்புறம் பூஜை பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு சாட்டிஸ்ஃபைட், அதுல திருப்தி. எஸ் கரெக்ட், இவர் பொய் சொல்லல. இந்த விக்கிரகம் சாமி கிடையாதுன்னு சொல்லல, இல்ல நான் தான் சாமி உருவாக்கணும்னு சொல்லல. இவர் சாமியை நான் தான் உருவாக்கணும்னு சொல்லல, இதுல சாமி இல்லைன்னு சொல்லல. அது வந்து நான் விக்கிரகம் பண்ண வேண்டியது என் வேலை, அதுக்கப்புறம் அந்த விக்கிரகத்துல பகவானை எழுந்தருள பண்ண வேண்டியது குருவோடைய வேலை, அது என்கிட்ட இல்லைன்னு. சோ இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே பக்தினோத்தாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. இந்த மாதிரி விஷயங்களை படிக்கிறது, பைபிள் குரான் எல்லாம் படிச்சிருந்தாரு. ரொம்ப நாளா அவர் வந்து இந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் படிச்சு அவருக்கு ஒரு நாள் சைத்தன்ய சரிதாமிரதம் கிடைச்சது, ஒரு காப்பி. சைத்தன்ய சரிதாமிரதம் படிச்சதுக்கு அப்புறம் தான் மகாபுடைய போதனைகளை தீவிரமா எடுத்துட்டார். அப்ப வந்து பெங்கால்ல 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆஹ் பகீம் சந்திர ராய்னு ஒரு பெரிய பாயிண்ட், அவர் பகீம் சந்திர ராய் அவருடைய பெரிய பெரிய ஸ்காலர், கவிதை எழுதுறவர். அவரு பக்தினோத்தாவுடைய ஸ்கூல்ல டீச்சரா இருந்தார். இவர் என்ன பண்ணுவாரு, என்னது இந்து ஏதோ சமாஜ், இந்து சமாஜ் ஒன்று வச்சு நடத்திட்டு இருந்தார். அங்க வந்து இந்து சமாஜ் நடத்திட்டு இருப்பாரு, ஸ்கூல்ல வந்து கடவுள் கிடையாதுன்னு சொன்ன. ஸ்கூல்ல வந்து கடவுள் ஒண்ணு கிடையாது, அது கற்பனை. உடனே பக்தினோத்தாவர் கேட்டார், நீங்க வந்து கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க, அப்ப இந்து சமாஜம் நடத்துறீங்கன்னு. கடவுள் இல்ல, உங்களுக்கே கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, அப்புறம் நீங்க கடவுளை பத்தி பேசுறீங்க. ஆடி போயிட்டு இந்த பையன் எவ்வளவு புத்திசாலித்தனமா கேள்வி கேட்கிறேன். இது மாதிரி பக்தி வினோத் தாக்கூர் சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி பல விஷயங்கள் இது பண்ணி கடைசியில சைத்தன்ய மகாபுர போதனை, பகவான் கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மகாபுர அவதாரம் பண்ணி எப்படி இந்த கிருஷ்ண பக்தியை வந்து ஒரு ஒரு கிராமத்தின் நேரத்தில் பிரச்சாரம் பண்ணணும்னு சொன்னாரு. பகவத்கீதை, பாகவதம் எல்லாம் படிச்சு வெரி ஸ்காலர் பக்தி வினோத் தாக்கூர். அப்ப குடும்ப சூழல்ல வந்து அவருடைய கேரியர் வந்து ரொம்ப ஒரு ஆரம்பத்திலிருந்தே ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி. அப்புறம் ஒரு ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டீச்சரா ஜாயின் பண்ணாரு. டீச்சரா ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஹெட் மாஸ்டர் ஆகி, அதுக்கப்புறம் கோர்ட்ல போய், அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் ஆகி, ஆனா எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. இன்னைக்கு வந்து கோர்ட்ல ஒரு கேஸ் எடுத்தா 20 வருஷமா நடக்குது, வாய்தா மேல வாய்தா போட்டு ஜட்ஜ்மெண்டே கிடையாது. பக்தி வினோத் தாக்கூருக்கு ஒரே நாள்ல 20 கேஸ் அன்னைக்கே பிடிச்சிருவாரு, அவ்வளவுதான். இந்த வாய்தா போறது இழுக்கிற இழுவ வேலையெல்லாம் கிடையாது, அன்னன்னைக்கு கேஸ் அன்னன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட். அதனால பிரிட்டிஷ்காரங்களே பார்த்துட்டு இவரோட அசோசியேஷன் வந்தாங்க, பக்தி வினோத் தாக்கூர் அசோசியேஷன் வேண்டி பிரிட்டிஷ்காரங்களே வந்து இவர்கிட்ட சங்கம் எடுத்துக்குவாங்க, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான பர்சன். நீங்க பெங்கால்ல போனீங்கன்னா கிருஷ்ண நகர்ல இருந்து ஒரு ட்ரெயின் ட்ராக்கே போட்டாங்க அவங்க வீட்டுக்கு. ஆமா, தனி ட்ராக் இருக்கு, இப்போ அந்த ட்ராக் இருக்கு. பக்தி வினோத் தாக்கூர் கோர்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு தனி ட்ராக்கே போட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப பாருங்க எல்லார்கிட்டையும் எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கு. அப்போ ஆச்சாரியருக்கு வந்து இவன் பிடிச்சவன் பிடிக்காதவன் கிடையாது, இவன் பிடிச்சவன் பிடிக்காதவன் வேண்டிய வேண்டாதவன். பிரிட்டிஷ்காரங்களே கண்டு இவருடைய சங்கம் வேறு நினைச்சா அவர் எப்பேற்பட்ட நபரா இருக்கு. ஒரு நாள் என்னாச்சு, இன்னைக்கு பிரசாத் இல்ல, எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு நீ ஃபாஸ்டிங். சோ ஒரு நாள் என்னாச்சு, ஒரிசால, அப்போ வந்து இவர் ஒரிசால ஆக்சுவலி பக்தி வினோத் தாக்கூர் வந்து ஒரிசால மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தார், ஜெகநாத் புரியில. அப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு கேஸ்.
என்னன்னா விசைக் சேனான்னு ஒருத்தன். விசைக் சேன் இவன் என்ன பண்ணான்னா மகாவிஷ்ணு மாதிரி வேஷம் போட்டு, மகாவிஷ்ணு மாதிரி வேஷம் போட்டு நான் தான் மகாவிஷ்ணுடைய அவதாரம். ஒரு நாள் நியூஸ் லெட்டர்ல அறிக்கை விடுறான். ஒரு நாள் நியூஸ் பேப்பர்ல என்ன அறிக்கை விடுறான்? நான் தான் மகாவிஷ்ணு, நான் கடவுளுடைய அவதாரம். இன்னைக்கு கொஞ்ச நாள்ல இந்த பிரிட்டிஷ்காரங்களை இந்தியா விட்டு விரட்ட போறேன், பாருங்க என்ன நடக்குது பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இவனுக்கு ஆயிரக்கணக்கான ஃபாலோவர். நம்ம உழுது உழுது கிருஷ்ண பக்தி பண்றோம், ஒருத்தர் ஃபாலோவர் ஆக மாட்டேங்கிறேன் இல்லையா? நம்ம உழுது உழுது பிரச்சாரம் பண்ணாலும் ஆட்கள் வர மாட்டேங்கிறான். அந்த போலீஸ் அமைப்பு எப்படிதான் போறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் போறாங்க. போலி ஆட்கள் பின்னாடி அதான் கழிவு. போலித்தனமான முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர், பிசைக்கு சேனாக்கு ஆயிரக்கணக்கான பேரு. இந்த ஆளு வந்து விஷ்ணு மாதிரி வேஷம் போட்டுட்டான். இவன் கூட இன்னொருத்தன் வந்து பிரம்மா மாதிரி 4 தலை வச்சுட்டான். இன்னொருத்தர் சிவன் மாதிரி. இவர் பிரம்மா, இவர் சிவன், எனக்கு சர்வீஸ் பண்றாங்க, நான் தான் மகாவிஷ்ணு அப்படின்னு. இவனு பிரிட்டிஷ்காரங்களுக்கு என்ன பண்றதே தெரியல, ஒரு பயமா வேற இருக்கு. பெரிய யோகி அவன், தாந்திரிக் பர்சன். ஏதோ பண்ணிடுவானு பயந்து இந்த கேஸ் எப்படி டீல் பண்றதுன்னு தெரியல அவனுக்கு. அப்பதான் அவனுக்கு பக்தி வினோத் ஞாபகம் வந்துச்சு. பக்தி வினோத் கூப்பிட்டு இந்த கேஸ் நீங்களே டீல் பண்ணுங்க. இவன் வந்து கடவுளை அவதாரங்கிறான், எங்களை விரட்டி விட போறேங்கிறான், என்னென்னமோ சொல்றான். இந்த கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு, இதை நீங்களே டீல் பண்ணுங்க. பக்தி வினோத் தாகூர் வந்து என்ன பண்ணாரு, பயங்கர கோபம். ஏன்னா பக்தி வினோத் தாகூர் வந்து ஒரு சுத்த பக்தர். எவனா ஒருத்த வந்து நான் கடவுளை அவதாரம் விட்டுட்டு வரேன் எது ஜீப் எடுத்துட்டு போனார். ஜீப் எடுத்துட்டு போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு நேரா ஆசிரமத்துக்கு போனார். இவர் ஆசிரமத்துக்கு போன உடனே அவன் சொல்றான், ஏய் பக்தி வினோத். வந்தோடனே சொல்றான், நீ யாருன்னு எனக்கு தெரியும். அவன் தன் யோக சித்தினால அவன் கேள்விப்பட்டிருக்கான், பக்தி வினோத் அவரை கேள்விப்பட்டு வச்சுட்டு அவன் சொல்றான், ஏய் பக்தி வினோத், நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீயா ஒரு நாளைக்கு வருவேன்னு எனக்கு தெரியும். நீயா போய் இந்த ஜெகநாதர் கும்பிடுற, அது வெறும் விக்கிரகம் தான். இங்க இருக்க பாரு ஜெகநாதரு, முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க, வா நமஸ்காரம் பண்ணு. எப்படி இருக்கும் ஒரு சுத்த பக்தரை பார்த்து நான் தான் கடவுள் எனக்கு நமஸ்காரம் பண்ணாரு. இவனை பிடிச்ச அயோக்கியத்துக்கு ஜீப்ல போடுங்க. அது பக்தினோத் தாக்குறாரு, போலீஸ் கூப்பிட்டு இவனத்துக்கு முதல்ல ஜீப்ல போடுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு ஃபாலோவர்ஸ் எல்லாம் கொதிக்கிறாங்க. எங்க பகவானை கைது பண்ணிட்டாங்க, பகவானை ஜெயில ஜீப்ல ஏத்திட்டாங்க, எங்க பகவானை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எங்க பகவானை ஜீப்ல ஏத்திட்டாங்க. ஐயோ அம்மா குதிக்கிறான், கதறாங்க. ஜீப் எடுத்து நேரா கொண்டு ஸ்டேஷன் விட்டாரு, ஜெயில போட்டு லாக் பண்ணிட்டாரு. லாக் பண்ணா அவன் ஜெயில உட்காந்துட்டு இவன் வெளியே கத்திட்டு இருக்கான், பகவானே வெளியே வா, பகவானே வெளியே விடுங்க. இவன் உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு அவர் போயிட்டாரு. அவன் ஜெயில உட்காந்துட்டு சாப்பிடாம தூங்காம இந்த தாந்திரிகள்லாம் பண்ணி பக்தி வினோத் ஹெவி செஸ்ட் பெயின், ஹார்ட் அட்டாக் மாதிரி பெயின், வலி தாங்க முடியல. அந்த பொண்ணு, அவருக்கு ஒரு சின்ன பொண்ணு இருந்தது, அந்த பொண்ணுக்கு வந்து மெசேஜோட வந்து படுத்து படிக்க ஆயிடுச்சு, உடலை ஒரு நிலைமையில ஆயிடுச்சு. அவங்க மனைவி வந்து அழறாங்க, பகவதி தேவி, ஸ்ரீயுக்த பகவதி. அவங்க வந்து அழறாங்க, பிரபு அவனை எப்படியா விட்டுருங்க, வேண்டாம், அவன் சங்காத்தமே நமக்கு வேண்டாம், அந்த அயோக்கியனுடைய சங்காத்தமே வேண்டாம், அவன் பகவானோ என்னமோ பண்ணிட்டு போட்டோம், அவனை விட்டுருங்க, நம்ம குடும்பமே அழிச்சிட்டு போல இருக்கு. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இது வலிக்குது, உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம், இந்த பிள்ளை வேற படுத்து படிக்க இருக்கு, தயவுசெய்து அவனை விட்டுருங்க. பக்தினோத் தாகூர் சொல்றாரு, நம்ம குடும்பமே அழிச்சாது அந்த அயோக்கியனை வெளியே விட மாட்டேன், குடும்பமே அழிச்சாது சரி அவனை வெளியே விட மாட்டேன். அப்புறம் யோசிச்சுட்டு இருக்காரு என்ன பண்ணலான்னு. இவனை என்ன பண்றது, ஜெயிலுக்குள்ள உட்காந்துட்டு சாப்பிடாம தாந்திரிக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்புறம் பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாம தலையில ஜடா முடியல ஏதோ சக்தி இருக்கு. இது யாரா கொண்டு வெட்டி விடுனா யாரும் போக மாட்டேங்கிறான், பயந்துக்கிறாங்க. இவரே ஒரு கத்திக்குள்ள எடுத்துட்டு போய் வெட்டி விட்டாரு, பெரிய கத்திக்குள்ள எடுத்துட்டு போய் அவன் ஜடா முடியை வெட்டி விட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாள் ஜெயிலுக்குள்ளே இருந்து பைத்தியமாய் போய் செத்து போனான். அந்த மாதிரி பைத்தியமாய் பகவானாய் செத்து போனான். இந்த பைத்திய பகவான் கலியுகத்துல இது மாதிரி நிறைய, இது மாதிரி நிறைய கேஸ். ஒரு கிராமத்துல பலராமனுடைய அவதாரம் ஒருத்தன், இன்னொரு கிராமத்துல பெருமாளுடைய அவதாரம் ஒருத்தன், இப்படி ஒரு கிராமத்திலயும் புதுசு புதுசு அவதாரங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவளை பேர் அரசு ஜெயிலுக்கு போட்டார். ஒரு பகவான் வெளியில சுத்தக்கூடாது. இது வந்து ஒரு பகவான், சோக்கால்டு பகவான், இந்த பேரளவான பகவான் வெளியில சுத்தக்கூடாது, எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போடுது. அந்த மாதிரி போல்டர், எவ்வளவு ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, சைத்தன்யம் அப்படியே உண்மையான போதனையை வந்து தடைப்படக்கூடாது. ரூபகோஷம் அப்படி போதனைகள் எல்லாருக்கும் போய் சேரணும், அதுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல. அப்பதான் பிரார்த்தனை பண்ணாரு. அவருக்கு 7 குழந்தை இருந்தது, எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க, அதை முழுக்க முழுக்க கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றதுக்கே வேணும். அப்பதான் பக்தி சித்தாந்தம். இந்த மாதிரி நிறைய அற்புதமான லீலைகள். அவருடைய பாடல் இருக்கு இல்லையா, பக்தி வினோத்தோடைய பாடல் வந்து வேதங்களின் சாரம். அப்படியே கல்லு கரைஞ்சிரும் ஒரு பாட்டு கேட்டேன். கோபிநாத், சரணாகதி, நிறைய பாட்டு. அந்த பாட்டு எல்லாமே அவ்வளவு உன்னதமானது. ரொம்ப எளிமையா பணிவா பாடுவார்.
அந்த பாடல்ல அவருடைய பணிவு தெரியும். நான் ஒரு வைஷ்ணவ வீட்டுல ஒரு நாய்க்குட்டியா பிறக்கணும் இப்படிலாம் பாடியிருக்காரு. அவ்வளவு பணிவு. அவருடைய புத்தகங்கள் இது ஜெய்வ தர்மா, அப்புறம் ஹரிநாம் சிந்தாமணி, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான புத்தகம். நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் எழுதியிருக்காரு. பகல் எல்லாம் பிரச்சாரம் பண்ணுவார். பாருங்க, அவருடைய ஷெட்யூல் பார்த்தா நமக்கு தலை சுத்திடும். 2 மணி நேரம் தான் தூங்கி இருப்பாரு. அதுவும் ஒரேடியா இல்ல. காலையில திடீர்னு பார்த்தா 2:30 மணிக்கு போய் புக் எழுதிட்டு இருப்பாரு. அப்புறம் சாண்டிங் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அவர் இன்னைக்கு நம்ம 16 மாலை ஜெபிக்கிறதுக்கு தடியெடுத்தம் போட்டிருக்கிறோம். அவங்க 64 மாலை ஜெபிக்கணும். 64 மாலை ஜெபிக்கிறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். அப்புறம் கோர்ட் கேஸ் டீல் பண்றதுக்கு ஒரு 6 மணி நேரம். அதுக்கப்புறம் கெஸ்ட் வருவாங்க, அவங்கள பார்க்கணும். அப்புறம் புத்தகம் எழுதணும், சாஸ்திரம் எழுதணும், மொழிபெயர்ப்பு செய்யணும், பிரச்சாரம் பண்ணணும். எவ்வளவு நேரம் இருந்தது? அதே 24 நேரம் தான். நமக்கு இருந்து 24 நேரம் தான் அவருக்கு இருந்தது. அந்த 24 நேரத்துக்குள்ள எல்லாமே பண்ணியிருக்காரு. ஃபேமிலி ரன் பண்ணியிருக்காரு, குடும்பத்தை நடத்தி இருக்கிறாரு, கோர்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காரு, பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, கோயில் கட்டியிருக்காரு, புத்தகம் எழுதியிருக்காரு, புத்தகத்தை மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு, சாதனா பண்ணியிருக்காரு. சைதன்ய மாப்பிள்ளை அவதாரத்துக்கு அவர் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. அதுல ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, 200 வருஷத்துக்கு முன்னாடி பக்தி வினோத் தாகூர் இருந்த போது கங்கை கரையில ஒருத்தரும் ஒரு மடம் வச்சுக்கிட்டு, இங்கதான் சைதன்ய மாபு அவதாரம் பண்ணாரு, வாங்க வாங்க, ஹலோ ஹலோ அங்க பாத்தீங்க, இங்க வாங்க, இங்கதான் சைதன்ய மாபு அவதாரம் பண்ணாரு, காசு கொடுங்க. அதை வியாபாரம் ஆகிட்டாங்க. சைதன்ய மாபு இங்கதான் அவதாரம் பண்ணாருன்னு பொய் சொல்லி நிறைய பேர் அவங்க சொல்ற நம்பாதீங்க, இந்த இடத்துல மகாபுரு அவதாரம் பண்ணுது. பக்தி வினோத் தாகூர் நல்லது, இவன் எல்லாம் பொய் சொல்றாங்க. பக்தி வினோத் தாகூராவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க. உண்மையான இடத்த கண்டுபிடிக்கணும். உண்மையான இடத்த கண்டுபிடிக்கணும். அவர் ரொம்ப நாளா முயற்சி பண்றாரு. நீங்க மாயாப்பூர் போனீங்கன்னா கங்கை இருக்கும், கங்கைக்கு அந்த பக்கம் கோத்திரம் தீவு, அங்கதான் பக்தி வினோத் தாகூர் வீடு இருக்கு. இந்த பக்கம் மாயாப்பூர். அவர் அந்த கரையில உட்கார்ந்து யோசிக்கிறார். அப்போ ஒரு நாள் சைதன்ய மாபு காமிச்சு கொடுத்தாரு எங்க இருக்கு. அப்ப தேடிட்டு வர்றாரு. அப்போ ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ். ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ் பக்தி வினோத் தாகூருடைய சிக்ஷகர். அவர்கிட்ட தான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவார். அப்போ ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ் 127 வயசு. இன்னைக்கு 27 வயசு இருக்கிறதால பெரிய விஷயமா இருக்கு. அன்னைக்கு 127 வயசு இருக்கு. அவருக்கு 127 வயசு. ஜெகநாதாஸ் பாபாஜி கண்ணு பார்க்க முடியாது, கையை கொண்டு இமையை திறக்கணும். யார் வந்திருக்கா? சங்கர்ஷன் பகவான் பிரபா, ஹரே கிருஷ்ணா, இப்படிதான் பார்க்கணும். கண்ணை இமையை வச்சு திறக்கணும். அப்படி கூடையில அவரு சீடர் இருப்பாரு, பீகார் லால் சொல்லிட்டு. எங்காவது மகாராஜ் போனா கூடையில வச்சு தூக்கிட்டு போவார். அவர் நீங்க குரு பிரபல பாருங்க, இப்படி குறுக்கி உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே உடம்பெல்லாம் வளைஞ்சு போய் குழந்தை மாதிரி அப்படி ஈஸியா தூக்கிடலாம். அவர் கூடையில வச்சிடலாம். அப்படி கூடையில வச்சு தூக்கிட்டு போவார். அவர்கிட்ட பக்தி வினோத் தாகூர் கேட்கிறாரு, எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, சைதன்ய மகாபுரு அவதாரம் பண்ண இடத்த கண்டுபிடிக்க முடியல, நீங்க எல்லாம் ஏமாத்துறாங்க. நான் ஒரு இடத்த பார்த்திருக்கேன், நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்களா, நீங்க காமிச்சு கொடுக்க முடியுமா? இவர் எப்படி பார்க்க முடியும்? எமையை கொண்டு திறந்தாதான் பார்க்க முடியும். கண்ணை கை எமையை வச்சு திறக்கணும். ஆனா பாருங்க, இவர் கூடையில வச்சு தூக்கிட்டு போனோம். பீகார்ல மகாராஜ் கூட வச்சு தூக்கிட்டு போறாரு. ஜெகநாத் பாபாஜிய கூட பக்தியில போயிட்டு இருக்காரு. ஒரு எந்திரிச்சு நடக்க முடியாதவரு. இப்ப இந்த சைதன்ய மாபு அவதாரம் இருக்கு, அந்த இடம் வந்த உடனே கூட இருந்து குதிச்சிருவாரு. கூட இருந்து குதிச்சு ஜெய் சச்சிநந்தன கௌரகரி, ஜெய் சச்சிநந்தன கௌரகரி குதிக்கிறார். எழுந்து நடக்கவே முடியாதவரு அந்த இடத்துக்கு வந்த உடனே கூட இருந்து எது குதிச்சிட்டாரு. கௌர ஆவிர் பாப பூமேஸ்வரம் எதே சஜன பிரியா வைஷ்ணவ சர்வபோம ஸ்ரீ ஜெகநாதா. இது சைதன்ய மாபு அவதாரத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க 2 பேரும். இல்லாட்டி இன்னைக்கு நம்மளை ஏமாத்திருப்பாங்க, வேற எங்கேயோ கூட்டிட்டு போயிருவாங்க. ஒருவேளை ஜெகநாதாஸ் பாபாஜி பக்தி வினோத் தாகூர் வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு இடத்த காட்சி இதான் சைதன்ய மாபு அவதாரம், காசு கொடுங்க, டொனேஷன் கொடுங்க, இங்க கோயில் கட்டணும். இந்த மாதிரிலாம் ஒரு காலம் இருந்தது. ஏமாத்துக்காரங்க, வயிற்று பிழைப்புக்காக பக்தி பண்ணவங்க, மக்களை திசை திருப்பினவங்க, சம்பிரதாயத்துக்கு அவமானத்தை ஏற்படுத்தினவங்க, போலி சம்பிரதாயிகள், போலி ஆன்மீகவாதிகள், போலி வைஷ்ணவர்கள், இவங்கள்ட்ட எல்லாம் விரட்டி அடிச்சு உண்மையான கௌடிய வைஷ்ணவத்தை, உண்மையான ரூபகோசாமிய போதனைகளை, சைதன்ய மாபு போதனைகளை திரும்ப நமக்கு கொடுத்த பெருமை அவர் தான் சார் பக்தி வினோத் தாகூர். அப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி பக்தி வினோத் தாகூர் சைத்தன்ய மாபு போதனைகள் ஒரு புக் இங்கிலீஷ்ல எழுதுறாரு. அப்பவே லைஃப் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் லார்ட் சைத்தன்யா.
அந்த புத்தகம் எழுதி, அந்த புத்தகத்தை ஆங்கிலத்துல எழுதி அதை வந்து ஜெர்மனுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அந்த புக்கு அங்க போகும்போது இங்க பிரபுபாத் பிறக்கிறார், பூமியில பிரபுபாத் தோன்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? அங்க போய் பிரச்சாரம் பண்றதுக்கு ஆள் வந்துட்டாருன்னு. இதுதான் ஆச்சாரிய சம்பிரதாயம். பக்தி வினோதோடைய கனவு. பக்தி வினோதோடைய கனவு என்னது? இந்த மாயாப்பூர்ல அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள், ரஷ்யர்கள், ஜெர்மன்காரங்களை கீர்த்தனை பாடிட்டு போவாங்க. கனவு கண்டாரு. அந்த கனவை சில பிரபுபாத் நினைவாக்கினார். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத்க்கு. சோ நம்ம பின்பற்ற சம்பிரதாயம் எப்பேற்பட்ட சம்பிரதாயம்? சாதாரண சம்பிரதாயம் இல்ல. நம்முடைய சம்பிரதாயம் சாதாரணமானதை பட்டதே அல்ல. பகவானே தோன்றியிருக்காரு. யார் பக்தி வினோத் தாக்கூர்? கமல மஞ்சரி. ஆன்மீக லோகத்துல ஊப்ப மஞ்சரி. ராதாராணிக்கு, கோபிகளுக்கு சேவை பண்ணக்கூடிய மஞ்சரிகளுக்கு சேவை பண்றவங்க. நம்முடைய ஆச்சாரியர்கள் ஆன்மீக உலகத்துல நித்தியமா பகவானுக்கு சேவை பண்றவங்க. அவங்க இந்த பூமியில வந்து பக்தி நம்ம கத்துக் கொடுத்துருக்காங்க. எப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பக்தரா இருக்கணும். இவங்க எல்லாம் வரலன்னு சொன்னா நமக்கு வந்து பிரபுபாத் கிடைச்சிருக்க மாட்டாரு இல்லையா? அப்ப இவங்க எல்லாம் பகவானுடைய கருணை, சைதன்யாவுடைய கருணை, பூர்வாச்சாரிய கருணை, பிரபுபாத் நமக்கு கிடைச்சது. பிரபுபாடைய கருணை, கிருஷ்ண பக்தி நமக்கு கிடைச்சது. அதனால இது கிடைத்திற்கு அரிதா, அறியா இடத்திற்கு அரிதான், அவ்வளவு ஈஸி இல்ல. இதை நல்லா பயன்படுத்திட்டோம்னா இவங்களுடைய ஆசீர்வாதம், பிரபுபாடைய ஆசீர்வாதம், பக்தி வினோதாவுடைய ஆசீர்வாதம், கதாதர் பண்டிதர், இவங்க கருணை இருந்ததுன்னா நம்ம கிருஷ்ண பக்தியில ஒரு நாள் நமக்கு தூய பக்தி, கிருஷ்ணர் மேல கலங்கமில்லாத அன்பு வரும். நான் பிரார்த்தனை பண்ணுறேன். जय श्री ठाकुर भक्ति विनोद की जय, श्री गदाधर पंडित की जय, श्री प्रभुपाद की जय. ஓகே, நீங்க ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன்.